சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவள எழுப்பீரோ மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனன் என்று நாமம் பலவும் நவின்றேலோரம்பாவாய். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபங்கமல துயிலனமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றிச்சோடோ அறந்தலோ ஏவப்பெருந்தியல் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னன்னு நாமும் பலவும் நவிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல மாமான் மகளேன்னு கூப்பிடுற. அதுல ஒரு சாஸ்திரார்த்தம் காட்டுற. கிருஷ்ணன் வந்தபோது வருகிறாள் என்று இருப்பாள் ஒருத்தி எழுப்புகிறார்கள். மாமான் மகளே பெருமாளுக்கு ரொம்ப வேண்டியவளா போட்டதுனால கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இவளுக்கு எப்பவுமே உண்டு. ஆனா நாம் போய் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் ஏற்கனவே பெருமாள்கிட்ட பரநியாசம் பண்ணிருக்கோம். நாமா போய் அதாவது ஏற்கனவே குறிக்கணும். ஏற்கனவே பரநியாசம் ஆயிடுத்து. மறுபடியும் மோட்சம் கொடு மோட்சம் நாம் பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனா வந்து மோட்சம் கொடுக்கும் போது கொடுத்துட்டு போடுவேன். கிருஷ்ணன் வந்தபோது வருகிறான். உபாயானுஷ்டானம் சாசனானுஷ்டானம் பண்ணி இருக்கிறதுனால அவன் வந்து ஆஷன் போடும்போது ஆஷன் போடுவேன். அப்படி இருக்கிறாளா அந்த பெண். அதாவது பிரபன்னாள் எப்படி இருக்கும் அப்படி இருக்கட்டும். எப்படி சீத்தையை போல. சீத்தை லங்கையில் இருக்கா. ரொம்ப உபதிரம் தான். ஏகாட்சி ஏககர்ணிக்கெல்லாம் உபதிரம் பண்ணாலும் இல்லையா. அந்த லங்கையை விட்டு எப்போ போகும்னு காத்துட்டு இருக்கா. அந்த சமயத்தில் ஒருத்தன் நான் கொண்டு ராமன் கிட்ட விட்டுறேன் வான்னா போனாலா தெரியுமா. ஹனுமன் கூப்பிட்டான். என் முது மம புருஷ்டம் ஆரோஹா என் முது ஏறிக்கோ நான் கொண்டு விட்டுறேன்னா. சச்சா மோட்சத்துக்கு போன ஆசை இருந்தா மூட்டை பூச்சி மருந்து சாப்பிடலாமண்ணா. அதுவா சரீரம் எப்போ போகிறதோ அப்போதான் போடுமே தவிர அதுக்காக குறுக்கு வழியில் போகக்கூடாது. ஹனுமன் முதுகில் உட்காந்து போட்டா ராமனுக்கும் ராவணனுக்கும் என்ன வித்தியாசம். இவன் மாயாமிருகத்தை காட்டி சேர்த்து தூக்கின்னு போனான். யாரு? ராவணன். ராமன் என்ன பண்ணா? முக்கூரேஷன் காலத்தில் நடந்த விஷயம். ஒருத்தருக்கு பாவம் மலவாழப்படணும்னு ரொம்ப பிடிக்கும். அழிங்கர் கேட்டாலே கொடுத்துருவார். இன்னும் கேட்கறது சங்கோச்சம். அதுக்காக என்ன பண்ண நல்ல ஃப்ரெஷ்ஷாக மாம்பழம் இந்த மலவாழப்பழம் ஒரு சீப்பு கொடுத்தா. அதை என்ன பண்ணியாச்சு அழிங்கர் வந்த திரும்பிடுச்சு. அதை எடுத்து ஒரு பக்கம் வயசானவர் தான் அழிங்க ரொம்ப வேண்டியவர் தான் அவர். அதை எடுத்து ஒரு பக்கம் வச்ச. அப்புறம் அழிங்கர் அந்த பக்கம் விளையாட்டு சாப்பிடலாமேட்டோ அதை எடுத்து வச்சா. அப்புறம் அழிங்கர் அந்த பக்கம் வெளியாச்சு. வெளியாச்சுன்னா இவர் தேடி பார்த்தா அந்த இடத்துல இந்த வச்ச இடத்துல பழம் இல்லை. தேடிட்டே இருக்கார். அழிங்கர் வெளியாச்சு. இரணம் தேடிட்டு இருக்காருன்னா இவருக்கு சொல்ல முடியல. இரணம் தேடிருக்காரு. இரணம் தேடிருக்காரு. அழிங்கர் சிரிச்சுனே கட்டினாருக்கு. அவருக்கு சொல்லத்துல முடிக்கிறார். அப்புறம் பக்கத்துல சொன்னார் வாழைப்பழத்தை திருடி எங்க வச்சிருந்தார். அத்தை எவனும் திருடி போட்டான். அங்க வச்சேனே இந்த பழங்கால யாரு கேட்கறது. அதெல்லாம் முடிக்கிறான். அது எனக்கு கேட்டா நான் கொடுத்துருக்க மாட்டேன்னு அப்புறம் கொடுத்தாச்சு. அதனால இப்ப என்னாச்சு இவர் திருடி வச்சார். அத்தை இன்னும் திருடி போட்டான். ரெண்டு பேரும் என்ன வித்தியாசம். அதனால மாயா மிருகத்தை காட்டி ராவணன் சீத்தையை கொண்டு வந்தான். ராமன் என்ன பண்ணா? சாகா மிருகத்தை கொண்டு ஒரு சீத்தையை தூக்கின்னு போட்டான். அவன் ராவணனும் சீத்தையை தூக்கின்னு வந்தான். ராமனும் சீத்தையை தூக்கின்னு போட்டான். ரெண்டு பேரும் வித்தியாசம் இல்லாத போடும். அதுக்காக அவள் சொன்னா ஷரைஸ்து சங்குலாங் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனா மாம் நயே திதிகா குஸ்தா தத்தஸ் சதுஷம் பவேத். அவன் தான் அக்கிரமா என்ன தூக்கின்னு வந்தான். அதுக்காக நான் முதுகுல உட்காந்து பட்டு போட்டாக்க எப்பவுமே ஸ்கூட்டர்ல தங்கையா இருந்தா கூட சரி வயசு வந்த பொண்ணு ஸ்கூட்டர்ல உட்காந்து அது புருஷனும் பத்தினியா போறான்னு தான் சொல்லுவா. இல்ல உண்டோ இல்ல லோகத்துல தங்கையை உட்காந்துச்சு அழைச்சிட்டு போனான்னா இவனுக்கு தப்பு இல்லை.
இவ குடும்பத்தா தெரியாது. என்ன உங்க ஆத்துக்காரியான ஒத்து கேட்டானுங்க, கேட்டா தப்பு ஒன்றும் இல்லை, இல்லைன்னு தங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். என்னத்துக்கு அப்படி கேட்க முடியாது வரணும்? கேட்டா பூஜை கேட்கலன்னா தப்பாக நினச்சிப்பா. அந்த மாதிரி ரெண்டுல என் முதல் நீ உட்காந்துனாக்க களத்திரவத்து சந்தேகா தொய்யப்பு சாத் நசம்சியான்னு சொன்னாங்க. ஒரு புருஷனோட ஒரு ஸ்திரீ போனா அவளை பத்தினின்னு தான் சொல்லுவாளே தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டா. அதுபோல் முதல் நான் உட்காந்து போனா பத்தினியோட கூட போறவன்கிட்ட எந்த சந்தேகம் வருமோ அந்த சந்தேகம் உங்ககிட்டயும் வரும்டா. ஆள் நீ பிரம்மச்சாரி பேரே உனக்கு கூடும், எனக்கும் கலங்கம், நான் வரமாட்டேன். அதுக்காக பெருமாள் என்ன பண்ண, இங்க வரணும். வினைகள் வேற பாய்ந்து என் சரீரத்தை நீ ஒழிச்சு மங்க விட்டு ஒரு மாயன்றால் இந்த சரீரத்தை ஒழிச்சு அவன் கொண்டு போகணுமே தவிர அவன் வந்து பானத்தை அடிச்சு இந்த லங்கையை ஒழிச்சு அவன் கொண்டு போனா அது அவனுக்கு அழகா இருக்கும், எனக்கு அழகா இருக்கும், நான் வரலேன்னுட்டா. அந்த மாதிரி இருக்கிற பொண்ணு அப்படியே தூமணி மாடுத்து சுற்றும் விளக்கரிய. இவளுக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய பெருமாளுக்கு வேண்டியவளா இருந்தா ரொம்ப பெரிய பணக்கார பொண்ணு. இவளுக்கு ஆச்சரியமான வீடு, வசந்த ரத்தனத்தால வீடு கட்டி கொடுத்துருக்கா. அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறதுலாம் வெளியில் இருக்கிறவளுக்கு தெரியும். ஏன்னா பெருமாள் தொலைவெளி மங்கன்னு ஒரு அந்த ஊர்ல ஒரு வீடு கட்டிண்ட, தனக்கு மாளிகை கட்டிக்கிச்சு அந்த பொண்ணுக்கும் கட்டி கொடுத்துலாமே என்ன பண்ணா 2 ஆத்துக்கு சேர்ந்து ரத்தனம்லாம் இல்லை, சில 2-3 ஆத்துக்கு சேர்ந்து செங்கல்லாம் வரவழைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி 2 ஆத்துக்கு சேர்த்து ரத்தனம் வரவழைச்சேன். இப்போ இந்த சங்கராந்திக்கெல்லாம் போனஸ் தருவா பாருங்க, ஒரு 1000-2000 கொடுத்தானா அதில் 1000 ரூபாய் கொடுத்தானா 700 ரூபாய்க்கு அவளுக்கு புடவை வாங்கி கொடுத்துருவான். மிச்சம் 200 ரூபாயில் 180 ரூபாய்க்கு இந்த பசங்களுக்கு சொக்காக்கா, மிச்சம் ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு டவல் வாங்கிக்கும். அதான் எனக்கு மிச்சம் இல்லையா. 1000 ரூபாய் வாங்கிட்டு போகிற சொல்ல குறைச்சல் சொல்கிறேன். அதில் 10,000 வேணும், அதுக்கு பர்சன்டேஜ் போட்டுங்களேன். இவன் என்ன பண்ணா, அவள் பட்டு போட்டு கொடுத்துட்டா போகிறோம், இவனுக்கு பாவம் திருப்தி, அதுவே திருப்தி, இவனுக்கு வேணும் நிர்பந்தம் இல்லை. இவன் கொடுத்துட்டான் அப்புறம் ரொம்ப கஷ்டம். அப்படி சில குடும்பங்கள் உண்டு. அந்த மாதிரி இதில் பெருமாள் என்ன பண்ண, அந்த ரத்தம் வரவழைச்சோ இல்லையா, அதில் சொந்த ரத்தமாக பார்த்து இவ்வளோ வீடு கட்டி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஒடிஞ்சு போனது இடிஞ்சு போனது இதெல்லாத்தையும் ஒட்ட வச்சு அதில் இருக்கிற தோஷங்கள்லாம் போக்கி அப்புறம் தம் வீட்டை கட்டினான். அதில் இவளுடைய வீடு பரிசுத்தமான ரத்தனத்தாலே கட்டினது. அவங்ககிட்ட ரத்தனம் வந்து தோஷம் போக்கின ரத்தனத்தாலே கட்டினது. தோஷம் போக்கிது, தோஷம் இருந்து போக்கிது. இது ஜீவனுடைய அப்பத பாப்பத்தும் போல அது பரமாத்மனுடைய அப்பத்தும் சொல்ற, அது வேதாந்த சாஸ்திரம், அது அப்புறம் இருக்கட்டும். அது பாசுரம் பாருங்க, துவளில் மணிமாடம் ஓங்கும் தொலைவில் இமங்கம். துவள்னா தோஷத்துக்கு பேர், துவளில் தோஷம் இல்லாத ரத்தனத்துக்கு, தோஷம் இல்லாத ரத்தனம் தோஷம் இருந்து போய்க்கு ரத்தனம் அர்த்தம். தூமணி மாடத்து பரிசுத்தமா ரத்தனம். ஏன் அந்த மருந்து சாப்பிடுச்சு குறைஞ்சு நினைச்சிக்காதுன்றாப்புல தோஷம் இல்லாத ரத்தனம்னு சொன்னா தோஷம் இல்லாத நெகட்டிவ் சொல்லிச்சு, அது பாசிட்டிவ் சொல்றாப்புல அர்த்தம் இல்லையோ. அதுக்கான பரிசுத்தமா அர்த்தம்னு சொல்லிட்டா தோஷம் இருந்து போச்சுன்னு அர்த்தம் இல்லை, அது இயற்கையே பரிசுத்தமா இருக்கு. இது தோஷம் இல்லாத ரத்தம்டா. இப்போ அழுக்கு இல்லாத பழண்டாதுன்னா பழம் இருந்து அழுக்கெல்லாம் அலம்பி கொடுத்துட்டே அர்த்தம் இருக்கு. இது சுத்தமான பழண்டா அப்படின்னா அழுக்கு பட்டுதுன்னு அர்த்தம் இல்லை. இது தூ மணி மாடம், அது துவளில் மணி மாடம். அந்த பழத்துடைய சுவாரஸ்யத்தை கொண்டு வியாக்கியாளர்கள் ஆச்சரியமா பண்ற. அந்த மாதிரி சொத பரிசுத்தமா அது தூமணி மாடம். ராஜாக்கள் அந்த புறத்தில் கழிந்தவை கொண்டிரே தங்களுக்கு மாளிகைகள் சமைத்துக் கொள்வது போல், ராஜாக்கள் அந்த புறத்துக்கு வீடு கட்டிட்டு அதுல மீந்தத்தை கொண்டு தங்களுக்கு கட்டிப்பார். அந்த மாதிரியாக கட்டிருக்க. மணிமாடும் தூமணி மாடுத்து சுற்றும் விளக்கெரிய. இந்த ஆயப்பாட்டில தனக்கு ஒரு உறவு இருக்காளுன்னு சந்தோஷத்தோட பகவத் பக்தாளா இருக்கிற எல்லா இடத்துலயும் தனக்கு ஒரு ஆண் இருக்குன்னு ஆசைப்படா. ஊர்லேன்னு காணி இல்லைன்ற ஊர் இல்லாத எவனா ஒருத்தர் குருவிக்காரனு கூட ஊர் உண்டு. ஊர்லேன்னு காணி இல்லை இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு ஊரே இல்லைன்னு சொல்லக்கூடாது, திவ்ய தேசத்தை ஊரா பெற்றிலேன்னு. ஒரு திவ்ய தேசத்துல பறந்துருந்தா ஏதோ நெல் வசூலால வாடகை வசூலாலன்னு போய் பெருமாள் செய்யலாம். ஒரு ஊர்லயும் வீடும் கிடையாது, காணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன் காணி இல்லை, ஊர்லேன்னு காணி இல்லை. காணிலாம் ஸ்ரீரங்கத்தில் காணி இருந்துருத்தோன்னா அவர் தமிழ்நாடு சோம எடுக்க சார். ஏதாவது கல்யாணம் காட்டி வச்சா இந்த மெட்ராஸ் கிட்ராஸ் பம்பாய் கூட காஞ்சிபுரத்தில் சன்னதியில் 5 நாள் கல்யாணம் யாராவது வச்சிருந்தாங்க, இந்த வியாஜத்தில் போய் பெருமாள் செய்யலாமே. அவர் அந்த மாதிரி பந்துக்கள் நிறைய காஞ்சிபுரத்துல இருந்து கல்யாணம் பண்ணாக்க அந்த வியாஜத்திலேயே போகலாமே. அந்த மாதிரியாக இவளுக்கு உகந்துள்ள நிலமெல்லாம் ஒரு குடியிருப்பு உண்டு. இங்க மதுரையை படுத்தி பாருன்னா ஆண்டாள் அங்க தனக்கு உறவு இருக்குன்னு சொல்லு. மாட மாளிகை சூழ் மதுரை 10 நாடி நம் தெருவின் நடுவே வந்துட்டு ஓடமா மதையானை உதைத்தவன் கூடுமாகில் நீ கூடிடு கூடலே. மண்ணை இந்த மண்ணில் கண்ணை மூடிட்டு ரவுண்டு போடுவள். அந்த வாய் கூடித்தன்னா பெருமாள் தனக்கு பர்த்தா வருவான்னு அர்த்தம். அந்த பர்த்தாவை சொல்லிச்சு கஜந்த கோலியாப்பேட்டை சம்மாரம் பண்ணணும்னு வரணும். மதுரை 10க்கு போய் நம்ம தெரு நடுவே அந்த கம்சனை சம்மாரம் பண்ணி அதுக்கு முன்னாடி கோலியாப்பேட்டை சம்மாரம் பண்ணவன் இருக்கானே அவன் எனக்கு பர்த்தா வருவார் தான் நீ கூடிடுன்ற. நம் தெருவின் நடுவேன்ற சொல்றவள் யாரு? ஆண்டாள். இவள் அவதரிச்சது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, இது தெற்க மதுரை வடக்க. அந்த மதுரை 10 நாடி நம் தெருவின் நடுவே. ஒரு வீடு கிடைக்கிறதே கட்டம், அங்க ஒரு தெருவே இவளுக்கா இருக்குன்னு. எப்படி இவளுக்கு வீடு காரணம்? மாலாக்காரன் இருக்கிற வீடும் அந்த தெருவும் இவளை சேர்ந்துதான். இவ அப்பாவும் மாலாக்காரர் தானே, பெருமாளுக்கு மாலை கட்டி சமைச்சேன்.
அந்த மாதிரி உகந்துள்ள நிலங்கள் தோறும் தனக்கு குடியிருப்பு உண்டு நினைப்பார். அந்த மாதிரியா பாகவத்தோடைய கிரகத்தை தனது நினைக்கணும். அப்படிப்பட்ட தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய எல்லா இடத்துலையும் விளக்கேற்றி வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டா கிருஷ்ணன் ரொம்ப பிஸி. வந்தா அவன் வந்தாவிட்டு சேர் டேபிள் வழக்கெல்லாம் ஏற்றுனா அதுக்குள்ளேயும் பட்டு போடுவான். சில பேர் என்ன பண்ணுவா, ரொம்ப ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக இருப்பான், சாப்பிட்றதுக்கு மாத்திரம் ஆற்றுக்கு வருவான், அவனுக்கு தானாக போட்டு சாப்பிட தெரியாது. இங்கே வந்தாவிட்டு குழம்பு கலக்கிறதுனா நாழி ஆகும். அதுக்குள்ளே குழம்பு சாப்பிட்டு தயாராக கறந்து வச்சு அதுக்குள்ளே ஃபைலை பார்த்துட்டே இருப்பான். இவள் கையில் இடக்கையால் பார்த்துன்னு வலக்கையால் அப்படியே போடணும். இல்லைன்னா 2 கையும் காரி வந்தால் கூட இவள் ஊட்டுடலாம். அந்த மாதிரி சாதம் இவன் வந்தாவிட்டு இடத்த பண்ணி இலையை போட்டு சாவகாசமாக இடத்த பண்ணால் அதுக்குள்ளே அவன் பத்தே போயிடுவான். அதுக்காக சுத்தமாக எல்லாம் கலந்து வச்சுருக்கணும். கரம்பு கூட திறந்து வச்சிடணும். அப்படி போய் கையை நிட்டும் அப்படி போடணும். அவன் என்ன போடாலும் தெரியாது, ஃபைலை பார்த்துட்டு இருப்பான். அப்படி கண்ணன் அவ்வளோ பிஸியான. அதுக்காக எங்கே வந்து அவன் எங்கே வந்தால் இங்கே எங்கே உட்காருன்னு சொல்கிறானோ அங்கெல்லாம் ஒரு டேபிள், ஒரு சேர், ஒரு குத்துவிளக்கு அப்படி போட்டு வச்சிடலாம். சுற்றும் விளக்கெரிய வியாக்கியானம் ரொம்ப அழகா பண்ணணும். கிருஷ்ணன் வந்தால் தன் கைப்பிடித்து உலவ பாங்காக சித்திரகூட பரிசரத்திலே பிராட்டிகையை பிடித்துக் கொண்டு உலாவுமா போலே. பெருமாள் பிராட்டிகையை பிடிச்சி எங்கேயா உலாவான்னு கேட்டா காட்டுக்கு போச்சு சித்திரகூட வந்து சீத்தனை கையை பிடிச்சி ராமன் உலாவினானா. அந்த மாதிரி இந்த பொண்ணு கையை பிடிச்சி பெரிய ஹால் இது. அந்த ஹாலில் உலாவினா சட்னு கால் வருது உட்காரனா அங்கே இருக்க டேபிள் கொண்டு வந்து அவன் பட்டே ஓடி போடும். காற்றில் கடியினாய் ஓடி அகம் பூக்கும், பட்டு போடுவான். அதுக்காக அங்கே சுத்தமாக வச்சுட்டு இருக்க. அந்த மாதிரியா அந்த சுற்றும் விளக்கெரிய தூபம் இதெல்லாம் நிறைய விவரங்கள் பண்ணணும். நாளைக்கு பண்ணுறேன், ரொம்ப நாடியாச்சு. தூபம் கமழ துயலன் மேல் கண் வளரும். அப்படி எங்கே பார்த்தாலும் விளக்கிது. இவள் எல்லாரும் இருட்டில் உட்காந்துருக்கா வெளியில். பஞ்சத்தில் அடிப்பட்டவன் சோரே இல்லாத கேழ்வரை கஞ்சி குடிச்சுட்டு இருக்கான். பச்சை பச்சையிலும் வாழையில போட்டு அதில் வெள்ள வெள்ளையிலும் மல்லிப்பூ மாதிரி கிச்சிலி சிம்பா பிரசாதத்தை போட்டு அதில் மஞ்சளா பசு நெய் குத்தி சாட்டா என்ன வாழையில என்ன வெள்ளவா பிரசாதம் என்ன இந்த கமகமா நெய்ன்றாப்புல இவாளுக்கு வழக்கும் கிடையாது. இருட்டில் இருக்கிற தூமணி மாடுத்து சுற்றும் விளக்கிறே. நாங்களாம் இருட்டில் இருக்கோம். துயிலனை மேல் நாங்களாம் மணலில் கஷ்டப்பட்டு இருக்கோம். பனியில தூமணி மேல் கண்விட தூபம் கமழ கம கமகமான நெருப்பே தெரியாது. அந்த கம கமகமான வாசனையான 4 பக்கம் வாசிக்குது. அந்த வாசனை கொஞ்சம் குறைஞ்சா கூட அவளுக்கு தூக்கம் வராது. இந்த பிறந்து 4 நாள் ஆளு குழந்தை கிரு 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 ஃபேன் சுற்றணும். ஏன் பெத்த அவளுக்கு ஜுரம், அவளுக்கு ஃபேன் வேண்டாம். அந்த ஃபேனை கொஞ்சம் நிறுத்த. இன்னும் பிறந்து 4 நாள் ஆகலை. அந்த மாதிரி இந்த காலத்து பசங்க இருக்க அந்த மாதிரி ஃபேன் ஆன்ல வச்சாதான் தூங்குறது. அது குளிர்காலமாக இருந்தால் கூட சரி. அப்படி ஒரு வழக்கம் இந்த பொண்ணுக்கு. அந்த மாதிரி வாசனை கொஞ்சம் குறைஞ்சா கூட தூக்கம் வராது. இதெல்லாம் இவளுக்கு கிடைக்கல. எது தங்களுக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் அவளுக்கு ஒன்று பற்றி என்ன ஆச்சரியமான கட்டில் மொத்த அப்படின்லாம் வர்ணிக்கிறாள் இல்லையோ. அந்த மாதிரி இதில் தூபம் கமல துயிலனு மேல் கண் வளரும். தூங்காததுக்கு நாங்க, தூங்குறதுக்கு நீ அப்படின்னு சொல்ல. அப்படிப்பட்ட கண் வளரும் மாமான் மாலே இளைய பெருமாளை போல உறங்காமிக்கு நாங்கள், உறங்கிக்கு நீ அப்படி ஆயிட்டு. மாமான் மலை மணிக்கதவும் தாழ்தரவாய் மாமான் மலை நீ தான் எங்களுக்கு ஒரு அப்படின்னு சொன்னா. மாமான் மலை மணிக்கதவும் தாழ்தரவாய் நான் கதவை திறக்க முடியாதான் வச்சிருக்கேன், நீங்க திறந்து வாங்குவோன்னு. அது எனக்கு சமாச்சாரம் தெரியாது, நீங்களே கதவை திறந்துக்கோ. துரியோதன் அந்த ராஜசூய யாகத்துல மேடு பள்ளம் தெரியாத கதவை உள்பக்க, சில இடத்துல கதவை உள்பக்கம் தரணும், வெளிப்பக்கம் அது உள்பக்கமாக திறந்தா முகத்தில் அடிக்கும். அது விஷயம் தெரியாது. அந்த மாதிரி நீயே வந்து திறந்து கொடுன்னு சொன்ன. மணிக்கதவும் தாழ்தரவாய். அப்போ இப்ப பசங்கள்லாம் இவள் அப்போ எழுந்துருல, பசங்கள்லாம் கூப்பிடுறாள்னு அம்மா வந்து சொல்றா. மாமான் மழை மணிக்கதும் தாழ்தரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ, உங்க பொண்ணை நீ எழுப்பக்கூடாதா அப்படின்னு அவ சொன்னான். உங்களுடைய பொண்ணு அங்க பகுவச்சனம், இவ்வளவு பகவத் பக்தியான ஒரு பெண்ணை பத்திரிக்கை, உங்க பொண்ணை நீங்க எழுப்பக்கூடாதான்னு சொன்னான். அவள் எழுப்பி அந்த பொண்ணு எழுந்துருல. உடனே இவளுக்கு அந்த பொண்ணு பேர்ல கோபம். அந்த பொண்ணு பேர்ல இருக்க கோபம் அம்மா வரைக்கும் போச்சு. ஊன் மகள் அங்க மாமீர் அங்க புளூரல் பகுவச்சனம் போட்டா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எழுந்திருக்காதனால இவகிட்ட கோபம் அம்மா கிட்ட போய் பாஞ்சுது. உன் மகள் தான் ஊமையோ அன்றி செவடோ அறந்தலோ ஏம பெருந்து எல் மந்திரப்பட்டாலோ. ஏன் பொண்ணு காது செவிடா அல்லது ஊமையா, இல்ல காதும் செவிடு இல்ல ஊமையும் இல்ல, யாராவது அம்மான் புடி போட்டாளா, ஏன் இந்த பொண்ணு எழுந்தாம இருக்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு அவ சொன்ன, என் பொண்ணு இதுக்கெல்லாம் எழுந்திருக்க மாட்டா, அவ எழுப்ப வேண்டிய முறை ஒன்று உண்டு, அந்த முறையை பின்பற்றினா எழுப்பான். சில பசங்க இருக்காளே கோவிலில் பெருமாள் செய்கிற திருவாய் முடியுதோ திருப்பாவரம் சுந்தாரம் பண்ணா எழுந்திருக்காது, பொங்கல் கொடுக்குறான்னு எழுதுரும். ஏன் அதுக்காவது வரால பெருமாள் செய்யறதுக்கு அது கூட எழுந்திராத காஃபின்னா எழுந்துற பசங்க சொல்ல உண்டு. அதனால அவளுடைய சுபாவம் தெரிஞ்சு சொல்லணும் சொல்லுது. பெருமாள் திருநாமத்தை சொன்னா அந்த பொண்ணு எழுந்துருவா, நீங்க பெருமாள் திருநாமத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவிந்தேலோ ரெம்பாவாய். நிறைய ஒரு சாஸ்திரநாமத்துக்கு வேண்டிய திருநாமத்தை சொன்னோம்ல, 3 திருநாமம் தான். அங்க ஸ்ரீராம ராம ராம 3 தடவை சொன்னா 1000 தடவை ஆறுன்னு சொன்னோம் இல்லையா. இங்க மாமாயன் அது எப்படின்னா அன்னைக்கே சொன்னீங்கல்ல,
ரா 5, யா 2, 5 2 10, அங்க 2 5 10, அங்க 10, 10 × 10 × 10 போட்டா என்னாச்சு 1000 ஆயிடுச்சு. அதுல முனே திருநாம மாமாயன், மாதவன், வைகுந்தன், ஆச்சரிய சேஷ்டிதன் அப்படி சொன்னா எல்லாருமே அவனுடைய ஆச்சரிய சேட்டில் ஈடுபட்டு ஓடி வந்துடுவார். இந்த ஆச்சரிய சேட்டில் யாரு கற்றுக் கொடுத்தாருன்னா மாதவன். பக்கத்துல மகாலட்சுமி இருந்து இப்போ இங்கே நான் வரவழ அனைவரும் சேவிங்கோன்னு துணியை பிடிச்சி இழுப்பார், மேல் துணியை பிடிச்சி சேவிங்கோ அது அப்படியே அவன் நின்றுட்டு இருப்பான். இவள் பாவம் அவன் தூரத்தில் செய்வான், கிட்ட வந்து சேவிங்கோ. என்ன தர்மசாஸ்திரம் சொல்றாரு வசதிகள், அவன் அந்த பக்கம் போய் செய்வான், இந்த பக்கம் வந்து செய்யுங்கோ. இத்தனைக்கு அவன் நிறைய படிச்சிருவான். ஐஏஎஸ்ன்னு சொன்னா அப்புறம் தங்களை யாராவது குறிக்குதுன்னு சில பேர் நினைச்சுப்பார். அந்த மாதிரி நிறைய படிச்சிருவான். அவருக்கு எந்த பக்கம் சேவிக்கிறது, அவளை எந்த பக்கம் இருக்கு சொல்லணும் தெரியாது. இந்த பக்கம் வந்து சேவிங்கோ, அந்த பக்கம் நிக்கிறங்களே சேவிங்கோ. எதுக்காக வந்து நான் கேட்டா சரி வாய் மூடிட்டு இருப்பான். சரணாகதிக்காக வந்து சொல்லுங்களேன்னு இவன் சொல்லுவான். சரணாகதிக்காக வந்து நீ சொல்லுங்கோ அப்படின்னு அவனை சொல்ல சொல்லி இவள் சொல்ற. இவன் சொன்னா கூட அவன் சொல்றது இல்லை. ஆத்துக்காருக்கு பயம், நானே சொல்றேன். அவன் சொல்றதுல நீயே சொல்லுமா அப்படின்னு அவன் சொல்ற. சரணாகதிக்காக வந்திருக்கோம், ரொம்ப நாளா பண்ணணும்னு வச்சிருந்தோம், இப்பதான் வந்துருக்கு சொல்றேன். இந்த வார்த்தை சொல்லுன்னு கூட அவன் சொல்ல மாட்டேன்றான். ஆத்துக்கார் தான் ஸ்தோத்திரம் பண்றாங்க, அவள் கோச்சிக்க மாட்டா. அந்த மாதிரியான ஸ்திரீகளுக்கு ரொம்ப புத்திசாலித்தனம் உண்டு. அதனால பகவானுக்கு இந்த ஆச்சரிய சேஷ்டை எங்கே இருந்ததுன்னா அது குருகுல வாசம் பண்ண அப்படின்னு வியாக்கியானம் பண்றாரு. இவ்வளவு ஆச்சரிய சேஷ்டை எங்க இருந்த கத்துனா அம்மா கிட்ட கத்துனான், மகாலட்சுமி கிட்ட, மாமாயன். அதனால என்ன தெரியுமா வைகுண்டாதிபதி ஆனான். அது ஒண்ணு காரியம், அந்த காரணம் அதனுடைய காரியம் அடுத்தது. இது வியாக்கியானம் பண்றது ரொம்ப அற்புதம். மாதவனா இருக்கிறதுனாலே மாமாயன் ஆனான், அந்த மாதவனா இருக்கிறதுனாலே வைகுண்டன் ஆனான். அது மத்திய மணி நியாயம். ரேடியில் வழக்கு வச்சுட்டா வாசலும் தெரியும், தேகலி தீபம்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த மாதவன் மாதவன் லக்ஷ்மி பர்த்தா அர்த்தம். மாயா தவா ஸ்ரீஹபதி லக்ஷ்மி பர்த்தா. லக்ஷ்மி பர்த்தான்னு சொன்னதுனால அந்த லக்ஷ்மிக்கு பர்த்தாவா இருக்கிறதுனாலே ஆச்சரிய சேட்டன் வாமனாவதார அவன் கேட்ட கிராஸ் கொஸ்டின்லாம் அர்த்தம் அழகா. இது லக்ஷ்மியோட சம்பந்தத்தினால தான். லக்ஷ்மிக்கு பர்த்தாவா இருந்தா எல்லா காரியங்களும் அவனால் நிர்வகிக்க முடியும். மாமாயன் ஆச்சரியமான சேஷ்டிதன். முதல் பாட்டில் 5ஆம் பாட்டில் மாயன்னு சொன்னான். இன்னும் கொஞ்சம் பாட்டு வளர்ந்து போச்சு இல்லையோ, மாயம் வளர்ந்து போச்சு. உன் வளர்த்தியோட வளர்கின்றதால் உன் மாயைதானே இவன் வயசாக இன்னும் துஷ்டத்தனம் அதிகமாகுதுன்னு சொல்றோம் இல்லையோ, டீசல்தனம் வயசாக இன்னும் அதிகமாகுதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி மாமாயன். அதுக்கு காரணம் மாதவன் லக்ஷ்மி பத்தியா இருக்கிறதுனால. அதனுடைய எண்டு என்ன தெரியுமா வைகுண்டன். இதுக்கு மேல ஒரு ப்ரமோஷனே கிடையாது. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்று இந்த 3 சொல்லிட்டு அடடா சில பசங்க சாத்து குறிச்சுட்டு நான் எல்லாம் ஷார்ட்டாச்சுன்னு எழுதுருங்கள். அந்த மாதிரி இல்லை, சாரமான 3 திருநாமத்தை சொன்னேன். இதுல நாமும் பலவும் சாஸ்திரநாமத்தை சொல்லிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு எழுந்து வந்துட்டா. இதோட விசேஷார்த்தம் நான் சொல்றேன். நீ பாசுரம் கனைத்தளம் கற்றுமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தெல்லும் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனன் வாசல் கடை பற்றி செனத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்தை கினியானி பாடவும் நீ வாய் தருவாய் இனித்தான் எழுந்தராய் ஈதன் சதமுகமணி நீலாச்சாரு கல்ஹாரஸ்தாஸ்தரபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சுந்து அழக விநீதாபிராகிருஷ்ணநாதா விலசுது ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜான ஸ்ரீமத்தி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதுவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் சர்வதந்திர சுதந்திராய சும்மாய கவிவாதினாம் வேதாந்தாச்சாரியவர்யாய வெங்கடேசாயங்கலம். पिता नृसिंहः भ्राता नृसिंहश्च सखा नृसिंहः विद्या नृसिंहो द्रविणं नृसिंहः स्वामी नृसिंहः सकलं नृसिंहः युतो नृसिंहः परतो नृसिंहः यतो यतो यानि ततो नृसिंहः नृसिंहदेवान्न परञ्च किञ्चित् तस्मान् नृसिंहं शरणं प्रपद्ये ब्रह्मेन्द्र रुद्र मरुदर्क किरीटकोटि संघट्टितांघ्रि कमलामलकान्तिकान्त लक्ष्मी लसत् कुच सरोर्हराजहंस लक्ष्मी नृसिंहमदेहि करावलम्बम् योऽन्तः प्रविश्य वाचि मां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्चास्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः स्तोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं हृद्या हृत्पद्मसिंहासनरसिकहयग्रीवहेषोर्मिघोष क्षिप्त प्रत्यर्थ तृप्तिर्जयति बहुगुणा पंक्तिरस्मद्गुरूणां दिक्सौधा
जैत्रध्वजपट पवन स्फाति निर्धू तत्तत् सिद्धान्तस्तोमतोलस्तपक विगमन व्यक्त सद्वर्तनीका यो नित्यमच्युतपदाम्बुज युग्म रुक्म व्यामोहतः तदितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य मेलगरुड कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षठकोपमुनीश्वरं श्रीरङ्गेशेतीन्दुना करुणया सोऽस्याति प्रेक्षितं ख्यातश्रीनरसिंहगार्जमुनिट् पादाम्बुजेन्दिरं दान्तिक्षान्तिदयादिविश्वगुणैः भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशठारियोगिनृपतिं श्रेयोरिधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वर शठरिपुणा सम्यमिन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं नृसिंहे नरहरिषटजिद्योगिनेतुः प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारिप्रभव इति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवेयतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वेक्षठारिं श्रीरङ्गनाथषटकोप इतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषटजित् करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षटकोपहृद्यं वेदान्तदेशिकेन्द्रमं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिषटजिद्रङ्गभूगार्जाभ्यां कारुण्यात् श्रीनृसिंहेन्द्रहरिषटरिपोः आत्मनिक्षेपसन्यं वेदान्ते वावदूकस्त्वमिति षटजिदारङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमतदमनुव्याख्यातमीडे नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरशुद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणशरणं प्रपद्ये अञ्जुहुडिकुरु सन्ततियाय ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் படுத்தாளே ஆண்டாளே நாளும் பத்தியுடன் படுத்தாய் மனமே மகிழ்ந்து இன்றைய திருநாள் பாட்டு என்னது கனித்தவங்க புள்ளின்வாய் கிண்டானி பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானி கீர்த்திமி பாடி போய் புள்ளகளெல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று புள்ளும் சிலம்பினான் போதரை கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கெடுத்தையோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளந்தவிர்ந்து கலந்தேரோ ரெம்பாவாய். 9வது பாசுரம் இன்னைக்கு வியாக்கியான பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபங்கமழல துயலனுமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதும் தாழ்தரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றிச்சோடோ அருந்துலோ ஏமப்பெருந்துயல் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதோன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவிந்தேலோ ரெம்பாவாய். நேற்று அவதாரிக்கை சொன்னோம். கிருஷ்ணன் வந்தபோது வருகிறான் என்று இருப்பாள் ஒருத்தி எழுப்புகிறார்கள். பரநியாசம் பண்ணிடுவா, மோட்சத்துக்காக பகவான்கிட்ட உபாயானுஷ்டானம் பண்ணவா எப்படிடா இருக்கணும்னா அந்த மாதிரி இருக்கிறவள் இந்த பெண். திருஷ்டாதிருஷ்ட ஸ்வபரவிகமே தத்த திருஷ்டி பிரபன்னஹா. அதாவது இந்த லோகத்தில் நம்ம சரீரத்தை காப்பாற்றுவதற்கு வேண்டியதான உபாயத்தையும் நாம் பண்ண வேண்டாம். பகவதி ஹரோ பாரங்கந்தும் பரநியசனும் கிருதம். அதில் மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணி ஆயிடுச்சு, இனிமேல் அதுக்காக ஒன்றும் பண்ண வேண்டாம். பவதிச்ச வபுர்வருத்தி பூர்வம் கிருத்தேகி நேதக்கிரம. நாம் ஏற்கனவே பண்ண புண்ணிய பாப்பத்தை வந்தாலும் சரீர யாத்திரை அது நடக்க போகிறது. பின்ன எதுக்காக நான் சிந்திக்கணும்? அதனால் அந்த திருஷ்டாதிருஷ்ட ஸ்வபரவிகமே தத்த திருஷ்டி பிரபன்னா. அதில் மோட்சத்துக்காக ஒரு காரியம் செய்ய வேண்டாம். இந்த லோகத்தில் திருஷ்ட பலன உத்தேசம் எந்த ஒரு கர்மாவும் செய்ய வேண்டாம். கேவலம் பெருமாளையே நம்பிட்டு இருக்கணும். எப்போ மோட்சம் கொடுக்குறான்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறார். ராசித்த சாரத்தில் பிரபன்னாள் எப்படி இருக்கணும்ன்ற விஷயத்துக்கு சீத்தையை தான் உதாரணமாக காட்டுறார். முழுக்க முழுக்க சரணாகதி பண்ணவிட்டு நாம் எப்படி இருக்கணும்னு சுவாமி சாய்க்கிறார். சம்சாரா வர்த்தவேக பிரசமன சுபகிருத் தேசிக பிரேட்சிதோகம் சந்தியக்தோன்யைருபாயி அனுச்சித சரிதே சாந்தாபிசந்தி நிஷங்கா தத்துவதிருஷ்டியா நிரவதிகதயம் பிராப்ய சம்ரக்ஷகம் துவாம் ஞஸ்யத்வத்பாதபத்மே வரத நிஜபரம் நிர்பரோ நிர்பயோஸ்மி. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். சுவாமி ஞாச விம்சத்திலே அருளி செய்கிறார் இந்த ஸ்லோகத்தை. எனக்கு என்ன குறைச்சல், நான் எதற்காக சிந்தை பண்ணணும்? நல்ல பர்த்தா கிடைச்சுட்டான், கைவிட மாட்டான், சர்வ சமர்த்தன், பரம காருணிகன். இப்படிப்பட்ட பர்த்தா இருக்குச்சு, அந்த பெண் எதுக்காக கஷ்டப்படணும்? 8 இடர்கடல் கிடைத்து ஏழை நெஞ்சுமேன் ஆழ்வார் சாச்சாவில் நாம் எதுக்கும் சிந்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சம்சாரா வர்த்த வேக பிரசமன சுபகிருத் தேசிக பிரேட்சித்துவம் சதாச்சாரிய கட்டாட்சம் நமக்கு இருக்கு. அதில் இந்த சாம்சாரிகமான கஷ்டங்கள்லாம் நமக்கு ஒன்றும் பண்ணாது, தாத்காலிகம்தான். அதில்
சந்தியக்தா அந்நீகி உபாயி மோட்சத்தா சரணாதி பண்ணாட்டு வேற உபாயத்தில் கிட்ட போக போறதில்லை, மற்ற உபாயங்களாக நம்ம செய்யவும் போறதில்லை. அனுச்சித சரித்தேஷு அத்திய சாந்தாபி சந்தி நம்ம ஸ்வரூபத்துக்கு தகாத விஷயங்களை நான் ஈடுபடவே மாட்டேன், அது ஆசையும் கிடையாது எனக்கு, அந்த விஷயம் பக்கம் கூட நான் போக மாட்டேன். அனுச்சித சரித்தேஷு அதாவது கல்யாணம் ஆன பொண் கல்யாணம் ஆகாத பொண் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. கல்யாணம் ஆகாத பொண் சாதாரண வழியில் போய் இப்படி சுற்றிட்டு இருப்பா. கல்யாணம் ஆன பொண் ஆற்ற விட்டு போக பர்த்தாவுக்கு பராசீனியாக இருக்கிறார். அவருக்கு பர்த்தான்னு ஒருத்தன் வராதுனாலே அவள் ஒத்திக்கு பராசையானே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா அம்மாவுக்கு பராசைனா அவள் செல்லம் கொடுத்துட்டான்னா அவள் கொஞ்சம் ஃப்ரீயாக கூட இருக்கலாம். வாழ்க்கப்பட்ட பொண்ணு வாழ்க்கைப்பட்டுடைய வசுவை போல இருக்க வேண்டும் சாய்கிறார் சுவாமி. அடிக்கடி சரணாதி பண்ணவா எப்படி இருக்கணும், வாழ்க்கைப்பட்ட வசுவை போல. வாழ்க்கப்பட்டவது அந்த பக்கத்தால் அவங்ககிட்ட வர சொல்லுவாரு, இவங்ககிட்ட இது ஒரு கண்டிப்போ என்றோ அது அவளை அடக்கி ஆடுறாள்னு நினைக்க வேண்டாம். அப்படி ஒரு உசந்த வேல்யூபிளான வஸ்துவை அடக்கி தான் வச்சுருப்பேன். வைரத்தோட்டில் வாசல் விட்டுப்பாள், பாதரட்சையாக தான் வாசல் விட்டு போகிறோம், அது கூட இப்போ திருடு வந்துடும். அதெல்லாம் வாசலே கேழ்பாரில் வாசலே போட்டு விடுவா. தங்கத்தில் உள்ளதான் வச்சுருப்பேன். அந்த மாதிரி அது பொண்ணுக்கும் வித்தியாசம் இல்லாதனால அவ்வளோ ஜாக்கிரதையாக அதை பாதுகாக்க வேண்டும். அவளுடைய பெருமையை காட்டுமே தவிர அது ஒரு குறுகிய மனப்பான்மையை காட்டாது. அந்த மாதிரி இதில் அனுச்சித்த சரித்தேஷு அத்திய சாந்தாபிசந்தி. அதனால் சரணாகதி பண்ணவாள் பண்ணிக்காதவா இவா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த சரணாகதி பண்ணிடுவன் இந்த காரியம் பண்ணால் தப்பாக இருக்குமோ அந்த காரியம் பண்ணால் தப்பாக இருக்குமோ பயப்படணும். அப்படி தப்பு பண்ணிவிட்டானே பெருமாள் விட போகிறதில்ல, அவன் ரட்சிக்க போகிறான். இருந்தாலும் அந்த 10 மாற்று தங்கத்தை போல ஷோடச வர்ண ஸ்வர்ணத்தோட ஒக்கும் 16 மாற்று உள்ள தங்கத்தை போல அப்பழுக்கு இல்லாமல் இருக்கணும். இந்த அழுக்கு வந்துருத்துன்னா நரகம் வந்துடும் நினைக்க வேண்டாம். நரகம் ஒரு காலம் வரப்போறதில்லை. இருந்தாலும் இப்போ சில பதிவிரதாஸ்திரிகள் 90 வயசு வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட கூட நான் ஒரு தாத்தா கிட்ட கூட ஒரு பைசா நான் வாங்கியதுன்னு பேத்தி கதை சொல்லுவா பேர்னு. அந்த மாதிரி தாத்தா எது கட்டம் பர்த்தா எது கட்டம் கொடுப்பேன். இருந்தாலும் கெடுக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டா காலை ஒரு இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவா அந்த மேலே டைரக்டர் ரொம்ப நல்லவர் தான், எப்போ தான் லீவு போட்டால் கொடுத்துருவார். அதனால 30-40 வருஷம் சர்வீஸில் ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததில்லை அப்படின்னு சொன்னால் அது பெரிய ரெக்கார்டு இல்லையோ. அந்த மாதிரி எத்தனை பேர் வேலை செய்கிறா, அடிக்கடி லீவ் போட்டு வாரத்தில் 4 நாள் லீவ் போடுறது, 2 நாள் தான் ஆஃபீஸுக்கு வருது. அவரும் தான் வேலை செய்யிட்டு இருக்கான். ஒரு நாள் கூட லீவ் எடுக்காது. 40 வருஷம் 50 வருஷம் சர்வீஸ் இருக்குதுன்னா அவனுக்கு பெரிய பெருமை இல்லையோ அது. அந்த மாதிரி அப்பழுக்கு இல்லாமல் காலத்தை நடத்துறது ஒரு பெரிய பெருமை. அந்த மாதிரி இருக்க வேணும். அந்த மாதிரி அனுச்சித சேர்த்தே சொத்தி சாந்தாபிசந்தி நிஷங்கா. மோட்சம் வருமோ வராதோன்னு சந்தேகத்தையே பிரசக்தி கட்டாயம் பெருமாள் மோட்சம் அகந்தா சர்வ பாப்பேபியோ மோட்சம் சரண்யனே சொல்லிருச்சு. நமக்கு இடம் 3ஆம் மனுஷன் சரணாதி பண்ணியா மோட்சம் வரும். 3ஆம் மனுஷன் சொன்னா அவன் சொன்னா பெருமாளுக்கு திருவள்ளுவம் இருக்கோ இல்லையோ அவர் கொடுக்குறோ மாட்டாரோ அப்படின்றதாக எண்ணம் வரும். சரண்யனான எம்பெருமானே அகந்த்வா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்னா விட்டு சந்தேகத்தை என்ன பிரசித்தி மோட்சம் வருமோ வரும். நிஷங்கா தத்துவ திருஷ்டியா நிச்சயங்கா. எனக்கு தத்துவம் பரத்தத்துவம் எம்பெருமான் அவ்வளோ தயாவான். சரணாகதி வியாஜமா அபேட்சிக்கிறான். அந்த சரணாகதி பண்ணியாச்சுன்னா ஒரு காலம் கைவிட மாட்டான் என்றதான தத்துவ ஞானம் இருக்கிறதுனால சந்தேகமே கிடையாது. நிச்சயங்க தத்துவ திருஷ்டியா. அதுவும் நமக்கு பர்த்தாவா கிடைச்சிருக்கானே லக்ஷ்மி நரசிம்மன். நிரவதிக தயம் பிராப்தி சம்ரக்ஷகன் துவாம். நிரவதிக தய உள்ளவர். இந்த ஜீவாத்மாவில் சரணாகதி பண்ண மாட்டாளான்னு எதிர்பார்த்துருக்கான். இது பண்ணியாச்சு உன ஒரு கைவிடேன் என்றதா சொல்றவன். அப்படி நிரவதயம் பிராப்தி சம்ரக்ஷகன் துவாம் ஞஸ்யத்வத்பாத பத்மே. ஏ வரத நீ கேட்டா கொடுப்பேன். ஆனால் அவன் கேட்டான், அவன் எதை கேட்டாலும் கொடுப்பான்னு தான் அவன் கேட்கக்கூடாது. நிஜபரம் ஞஸ்யத்வத்பாத பத்மே வரத நிஜபரம் நிர்பரோ நிர்பயோஸ்மி. உங்ககிட்ட பரத்தை சமர்ச்சாச்சு. அப்பா அழகா பொண்ணை வளர்த்தேன், நல்லா படிப்பு சொல்லிச்சேன், ரொம்ப படிப்பு நல்ல ஞானம் அழகெல்லாம் இருக்குது. அந்த பொண்ணை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்டா, நீ அந்த பொண்ணை நல்லா காப்பாற்றணும். அதனால் உன்கிட்ட நான் கொடுத்து விட்டதுனால நான் நிர்பரனாயும் நிர்பரையும் இருக்குன்னு ஒரு பெண்ணை பத்தோன்னு சொல்லுவோன்னு. அந்த மாதிரி சரணாகதி பண்ணவன் இந்த ஆத்மாவை பெருமாட்ட சமர்ப்பிச்ச பிறகு நல்ல பகவான் கிடைச்சது. அந்த லக்ஷ்மி நரசிம்மன் பாருங்க ஒரு டோலையில் உட்காந்து இந்த பெரிய ஹாலில் அவனுக்காக ஏற்பட்ட ஹால், இந்த ஹாலுக்காக ஏற்பட்ட பெருமாள். அதில் பெருமாள் நாமெல்லாம் கீழே இருந்து வள்ளிமட்டத்தில் பெருமாள் சேவிச்சா நித்திய சூழலாம் ஸ்ரீவைகுண்டத்தை சேவிக்கிறா அப்படி இருக்கு இல்லையா. எனக்காக ஒத்துக்க வேண்டாம், எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குது. அப்படிப்பட்ட எம்பெருமாட்ட ஆத்ம சமர்ப்பணம் பண்ணாட்டி எதுக்காக பயம் வேணும், எதுக்காக பரம் வேணும் அப்படின்றத அப்படி பெருமாள்கிட்ட பர சமர்ப்பணம் பண்ண பிறகு அவன் வந்தபோது வருகிறான் என்று இருக்கிறாள் ஒத்துழைப்புற. கஜம் வா வீக்ஷ நிர்பரோ நிர்பயோஸ்மி. ஸ்ரீமத் ராமாயணத்தில் பரநியாசம் பண்ணலாம் எப்படி இருக்கணும்னா சீதையை பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். கஜம் வா வீக்ஷ சிம்ஹம் வா வியாக்ரம் வாபி வனாவராரண நாஹாரயதி சந்திராசம் பாஹூராமஸ்ய சம்ஸ்டிதா. ரக்ஷகாவஷ்டம்பத்தால் உண்டான தேற்றம் சொல்லிற்றாயிற்று. 2 பொண்ணு, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகலை. அந்த கல்யாணம் ஆன பொண்ணு நல்ல சொந்த பர்த்தா கிடச்சிருது. அவள் ரொம்ப சந்தோஷம் துள்ளி குதிச்சுன்னு போயிட்டு இருக்கா. இன்னொரு பொண்ணு எப்படிப்பட்ட ஆம்படியாக வரணும், எப்படிப்பட்ட பர்த்தா வர போகிறானோ, அவன் என்ன பண்ணணும், அடிப்பணும் உதைப்பணும் இப்படின்னு சிந்தப்பட்டு. இன்னும் பொண்ணு ஏடி நான் எனக்கும் உனக்கும் ஒரே வயசு, நீ ரொம்ப சந்தோஷமாக பயமே இல்லாமல் இருக்கே, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கேன்னா. ஏன் அவளுக்கு பயம் இல்லைன்னா ரக்ஷகாவஷ்டம்பத்தால் உண்டான தேற்றம் சொல்லிற்றாயிட்டு நான் எதுக்காமா பயப்படணும், எனக்கு வசந்த பர்த்தா கிடைச்சிருக்கான், என்னை ஒரு காலம் கைவிட மாட்டான், அப்படிப்பட்ட அந்த பர்த்தா எனக்கு கிடைச்சது நான் எதுக்காக கவலைப்படணும். அந்த பொண்ணு ஏன் கவலைப்படுறது, இன்னும் அந்த பர்த்தா நல்ல பர்த்தா வரல,
வந்துட்டா அவளும் இந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டா, சந்தோஷமாக தான் இருக்கும். அதாவது நல்ல பர்த்தா பெற்றவள், அவள் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாமல் பயமே இல்லாமல் இருப்பா இல்லையா? அந்த மாதிரி ரக்ஷக அவஷ்டம்பம். சீத்தை அசோகவரத்தில் தான் இருக்கா. கஜம் வா வீக்ஷ சிம்ஹம் வா வியாக்ரம் வா பிவரானநாஹாரயதி சந்திராசம். யானை, புலி, சிம்மம் நிறைய அந்த அசோகவனத்தில் காட்டில் வருது. அது எதை பார்த்து அவள் பயமே படுறதில்லை. அந்த மாதிரி அந்த சம்சார மண்டலத்தில் சிங்கம், புலி, யானை போல மனுஷா, சிங்கத்தை போல சில மனுஷா உபதிரம் பண்றா, புலியை போல சில பேர் இருப்பா, யானை போல சில பேர் உபதிரம் பண்ணுவா. அதில் இந்த சம்சாரத்தில் பயத்தை கொடுக்கூடாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்கா. அவளை பார்த்து பயப்படவே கூடாது. சர்வேஸ்வரான எம்பெருமான் இருக்குச்சு, ஒருத்தன் போச்சுன்னா அவன் இருக்கான், அவன் பார்த்துக்கிறான் அப்படின்றத கட்டாயம் பெருமாள் காப்பாற்றுவார். அந்த மாதிரி ரக்ஷகனுடைய அவஷ்டம்பம் இருக்க. ஒரு சிந்த புளியங்களையை பிடிச்சிட்டோம், பெரிய காத்தடிச்சா கூட பயப்பட வேண்டாம இருக்கும். அந்த மாதிரி ரக்ஷகாவஷ்டம்பத்தால் உண்டான தேற்றம் சொல்லித்தாய். தான் அதுக்கு அடுத்தது பரநியாசம் பண்ணவன். அவன் கிருஷ்ணன் வந்தபோது வருகிறான், நாம் போய் அவனை கூப்பிடக்கூடாது, வலுக்கட்டாயப்படுத்துவார். இது பரநியாசம் பண்ண பிறகு, அந்த பரநியாசம் பண்ண பிறகு தான் எதற்காக பரநியாசம் பண்ணியிருக்காளோ அந்த விஷயத்தில் மறுபடியும் பிரயத்தனம் பண்ணாமல் இருக்க வேணும். இத பஷாத்து அஸ்மத் யதன நிரபேட்சேன பவதா சமர்ச்சோசா வர்த்தஸ்துதி மதி விசேஷம் தவிர சரணாதி பண்ணாவிட்டு இனிமேல் நான் மோட்சத்துக்காக நான் எந்த ஒரு காரியம் செய்ய மாட்டேன்னு இருக்கணும். அவங்ககிட்ட ஒரு கார்டு ஒருத்தங்கிட்ட போஸ்ட் பண்ண சொல்லிட்டு அவங்க போஸ்ட் பண்ணானோ இல்லை அவன் பின்னாடியே போயிட்டு இருந்தா, இப்படி அவநம்பிக்கை இருந்தால் நீயே போஸ்ட் பண்ண நம்ம தள்ள போட்டு போடுவோம். அதில் சரணாதி பண்ணிட்டு மோட்சம் கொடுன்னு கேட்டால் என்ன அந்த கார்டு போஸ்ட் பண்ணியா அப்படின்னு 2-3 கேட்டால் கோபம் வந்துடும். ஏன் என்கிட்ட நான் போஸ்ட் பண்ண மாட்டேன்னா நம்பிக்கை இல்லைன்னா ஏன் என்கிட்ட நீ கொடுத்து. அந்த மாதிரி பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணிட்டோம், அப்புறம் மோட்சம் கொடு. அவள் என்ன பண்ண சரணாதியே பண்ணாமலே இருக்கணும். சரணாதி பண்ணாலே மோட்சம் கொடுன்னு கேட்டால் அவர் கோபம் வராதுன்னு கேட்குறா. அப்படி கொடுத்தா எல்லாருக்குமே தான் கொடுக்க முடியும் வந்து சேர்ந்துடும். அதுக்காக ஒரு வியவஸ்தை வரத்துக்காக ஒரு அப்ளிகேஷனாக போட்டால் நான் வேலைக்கு எடுத்துக்கிறேன், அப்ளிகேஷன் போடாதே வேலைக்கு எடுத்துன்னா அப்போ எல்லாரும் தான் வேலைக்கு எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அவ்வவஸ்தை பரிகாரத்தை வைஷமியம் இருக்குன்னு வராமல் இருந்தால் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அந்த பண்ண பிறகு கொஞ்சம் சம்பிரதாயத்தில் தென்னாச்சாரிய சம்பிரதாயம் இதாக கொஞ்சம் வித்தியாசம். சரணாதி பண்ணுறதுக்கு முன்னாடி பெருமாள்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது, அவனே கொடுப்பான் அவார்டு சித்தாந்தம். அது சரணாதி மோட்சத்துக்கு மட்டும்தான், மீதிக்கெல்லாம் தாங்க பிரயத்தனப்படுறேன். ஏன் உத்தியோகத்துக்கு பிரயத்தனப்படுறா, பணம் சம்பாதித்து பிரயத்தனம், மோட்சத்துக்கு மாத்திரம் அவன்கிட்ட கேட்கக்கூடாது, அவனே கொடுத்துருவோம். ஏன் அவனே சாதம் போடுவான், அவனே பணம் கொடுப்பான்னு. நம்ம சித்தாந்தம் சரணாதி பண்ணாவிட்டு கேட்கக்கூடாது நம்ம சித்தாந்தம். அதான் பரநியாசம் பண்ணின விஷயத்தில் அந்த மாதிரி சீத்தை இப்போ நேற்று சொன்னோம் இல்லையோ, ஹனுமன் முதுகில் உட்காந்து நான் கொண்டு ராமன் கிட்ட விட்டுருந்தேன். இவள் எப்போ ராமனை பார்க்க வரும் கதா ரக்ஷாமியம் ராமன் தான், நான் எப்போ ராமனை பார்க்க போறேன் சொல்லிட்டு இருக்கே. ஹனுமன் வந்து கூப்பிடுறது போலாம் போல இருக்கா. பெருமாள் அந்த மாதிரி நியமனம் பண்ணல, ஏதோ அவனும் தூக்கி போட்டான், என்னால் உன்னை காப்பாற்ற முடியல, நீ ஏன் உன்னை காப்பாற்றினா ஒரு கதேசம் போட்டுருந்தா நான் என்னை காப்பாற்றணும். அசந்தேஷாத் ராவணா உன்னை ஒரே நிமிஷத்தை சுட்டு எரிச்சுட்டு நான் இப்போ என் பர்த்தாவோட போக முடியும். பர்த்தா தான் வந்து ஆயுஷம் போடணும் நிர்பந்தம் இல்லை. ஆனால் பர்த்தாவுடைய பெருமைக்கு அது குறைச்சி, அதுக்காக அவன் கையை நான் எதிர்பார்த்தேன். தான் பரநியாசம் பண்ணின விஷயத்தில் ஸ்வயத்தனமற்றிருக்கையும் தான் தன்னை பரநியாசம் பண்ணின பிறகு தன்னை காப்பாற்றி தான் பிரயத்தனப்படக்கூடாது. சீக்கிரம் மோட்சத்துக்கு போகணும், மூட்டை பூஜை மருந்தோ விஷயத்தையும் சொல்லிட்டு மோட்சத்துக்கு போகக்கூடாது. அவனா என்னைக்கு வந்து இந்த சரீரத்தை ஒழிச்சு அவன் கொண்டு போகிறான் அன்றைக்கி தான் கொண்டு போனான் மோட்சத்துக்கு போனது. குறுக்கு வழியில் மோட்சத்துக்கு போதா சரணாதி பண்ணியாச்சு, தேகாவசானத்திலே மோட்சம் கேட்டிருக்கேன். அவன் சர்வஜன், அவனுக்கு தெரியும் ஏதோ நாம் சில பிராரப்த கர்மாவுடைய பலத்தை அனுபவிக்கணும். அதுக்காக 108 வயசு 99 வயசு போயிட்டு இருக்கு. இவ்வளோ வயசு நம்மளால் தாழ முடியலே இருந்தால் நடுவில் குறுக்கு வழியில் போய் மருந்து இருந்துச்சான்னு தற்கொலை பண்ணால் அது ரொம்ப தப்பு. அந்த மாதிரியா தற்கொலை பண்ணிக்கிறாப்ப தான் சீக்கிரமாக பெருமாள்கிட்ட போகணும். தற்கொலை பண்ணிட்டான் அவன் சரணாதி ஆயிடுது. அந்த காலத்தை குறிக்கி இன்னும் சீக்கிரமாக போகணும். அதுபோல் ராமன் கிட்ட சீக்கிரமாக போய் சேர்ந்தா ஹனுமன் முகத்தில் போனான், அது பெருமாள் உத்தரவு இல்லை. அசந்தேஷாத்து ராமசே தபசச்சு அனுபால் நான் பத்னியாக இருக்கிறதுனால பதிக்கு பாரார்த்தையாக நான் இருக்கேன். அந்த பதி பாரார்த்தத்தை காப்பாற்றுறதுக்காகவும் நான் பிரயத்தனப்படக்கூடாதுன்னு இல்லையா. அந்த மாதிரி தான் பரநியாசம் பண்ணின விஷயத்தில் ஸ்வயத்தனமற்றிருக்கையும் அதுக்கப்புறம் சரணாதி பண்ணுற அரிஷ்ட நிவர்த்தியும் பரமாத்மா தான் உண்டு பண்ணணும், இஷ்டப்பிராப்தியும் அவன் தான் தரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம். அவன் ராமன் வரணும், லங்கையை அழிக்கணும், என்னை கொண்டு போகணும். லங்கையை அழிக்கிறது அனிஷ்ட நிவர்த்தி, லங்கை அனிஷ்டம். அந்த அனிஷ்டமாக இருக்கணும் லங்கையை அழிக்கணும். இஷ்டப்பிராப்தி பகவத் பிராப்தி அதையும் அவன் தான் தரணும், நாமே பிரயத்தனப்பட்டு சம்பாதிக்கூடாது. ஒரு தடவை பிரயத்தனப்பட்டா சேரணாதி பண்ணியாச்சு. அதில் அனிஷ்ட நிவர்த்தியும் இஷ்டப்பிராப்தியும் அவன் கையதே என்று இருக்கையும் தேரும். இதெல்லாம் பிரபல நாளுக்கு உத்தரகத்தில் சேர்ந்து அவள் என்ன சொல்ற, அஷரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தன. என்ன சொன்னது ஷரேஸ்து சங்குலான் கிருத்வா லங்காம் பரபலார்த்தன மாம் நயே தேதிகா குஸ்தா தத்தஸ்ய சதசியம் பவேத். நம்ம காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு. இதெல்லாம் சரணாதியான பிறகுன்னு கொடுக்கணும். அதனால அவனுக்கு அது அழகே தவிர நமக்கு நாமா பிரயத்தனப்பட்டு போகிறது அவ்வளோ அழகு இல்லைன்னு அப்படி இருக்க ஒரு பிரபன்ன அக்ரேசரை இங்கே எழுப்புற. தூமணி மாடத்து
புறம்பு நிற்பவள் இளைய பெருமாளைப் போலே உள்ளே இருக்கிறவாள்லாம் அந்த வெளியே நிற்கிறவாளும் இளைய பெருமாளை போல தூக்கம் இல்லாமல் நிற்கிறார். அப்படிப்பட்ட அவள் பரநியாசம் பண்ணி அந்த மாதிரி சுயத்தனம் இல்லாமல் இருக்கிறவாளை போய் எடுப்புறார். தூமணி மாடத்து நேற்றே சொன்னேன், இது பரிசுத்தமாக ரத்னத்தை கொண்டு படுற. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய ஆழ்வார் ஹிதாம்சத்துக்கு ஒரு வைஷ்ணவனுடைய கிரகயாத்திரை அனுசந்திக்கவமையும். இந்த ஆத்தெல்லாம் பற்றி வர்ணிப்பானே என்ன கூறத்தாழ்வான் சாச்சார். அனாவசியமாக அப்படிலாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். உனக்கு ஆத்மோஜீவனம் வரணும். ஒரு பெரிய பாகவதாவுடைய கிரகத்தில் போய் அவர் என்னென்ன நடத்த எப்படி இந்த வீடு அமைஞ்சிருக்கு அப்படின்னு அவருடைய ஆக்டிவிட்டிஸை கவனிச்சிருந்தா போதும். ஒரு பாகவதாவுடைய அபிமானத்துக்கு விஷயமானும் அவருடைய அனுஷ்டானங்களை ஒத்து கவனிச்சியானா அந்த கிரக யாத்திரைனா அவர் குடும்பத்தில் நடக்கிறது, அந்த குடும்பம் இதெல்லாம் பற்றி நீ கவனிச்சியானா அதையே உன்னிப்பாக கவனிச்சுதானே போகிறோம். அது தவிர வேறு உபாயத்தை பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். அந்த மாதிரி அது எப்படிப்பட்ட வீடு, மாட வீடு, மணிமாட வீடு, தூமணி மாட வீடு அதெல்லாம் பற்றி வர்ணிச்சா அதுவே ஒரு சுகூர்த்தில் சேர்ந்துன்னு அப்படி வர்ணிக்கிறாள். சுற்றும் விளக்கெரிய நாங்களாம் கொடி விளக்க போல புகைஞ்சின்னு இருக்கோம். அதெல்லாம் தனக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் அவளுக்கு கிடைச்சிருக்கேன்னு பார்த்து கொஞ்சம் விஸ்மயத்தாலே கொஞ்சம் பொறாம கூட இருக்கும். சுற்றும் விளக்கெரிய எங்களை சுற்றி என்ன இருக்கு, தலை பரட்ட தலையா இருக்கு. ஒருத்தர் ஹேர் ஆயில் பூசி நல்ல கனகமகமான வாசிக்குமா தலையை போட்டு வடி இழைய தலையை வாரிட்டு இருக்கா பார்த்தியா அப்படின்னா இவளுக்கு எண்ணெய் கிடைக்கல, தலையெல்லாம் வார முடியாமல் அப்படி கலந்து கிடக்கிறது. இதெல்லாம் தனக்கு கிடைக்காதெல்லாம் அவளுக்கு கிடைச்சிருக்கு பார்த்தியான்னு வர்ணிக்கிறது பாருங்க. அந்த மாதிரி தங்களுக்கு கிடைக்கல, அவளுக்கு கிடைச்சிருக்கு. நாங்களாம் அப்படி கஷ்டப்பட்டுருக்கோம். சுற்றும் விளக்கெரிய புறம்பேயுள்ள நம்முடைய ஹிருதயங்கள் இருண்டு கிடக்க உள்ளு விளக்கெறிவதே என்று இருக்கிறார்கள். அப்புறம் எதுக்கு அப்படி சுத்து விளக்கெறியதுன்னா கிருஷ்ணன் வந்தால் தன் கைபிடித்து உலாவ பாங்காக வியாக்கியானத்தில் சித்திரகூட பரிசத்திலே பிராட்டி கையை பிடித்து கொண்டு உலவினார் போலே அது உதாரணம். சித்திரகூடத்தில் பெருமாள் ஆடுற போது பெருமாளும் சீத்தையுமாக கையை பிடிச்சிட்டு அங்கே விளையாடி இருக்கா. அதே போல கிருஷ்ணாவதாரத்தில் வந்தான்னா என்ன பண்றது, அங்க ரொம்ப அழகா சாய்கிறார். அங்க இதீவ ராமஹா பௌசங்கதம் வச்சஹ பிரியாசஹ அயஹா சரிதம் பிரதிப்ருவன் சச்சார ரம்யம் நயனாஞ்சன பிரபம் சச்சித்திரகூட்டம் ரகுவம்சவர்தனஹ. ஆத்துல இருந்துச்சு அவ்வளோ ஃப்ரீயா பழக முடியல. இந்த 3 தாயார், சீதைக்கு 3 மாமியார். அப்போ ஃப்ரீயா பர்த்தாவோட கூட சேர்ந்து வார்த்தை சொல்ல முடியல. அங்கே தனியாக இருக்கிறதுனால அந்த சீத்தையை பார்த்து சொல்கிறான், ஏம்மா அயோத்தியை விட்டு வந்துட்டேன்னு வருத்தமாக இருக்கா. அயம் பௌரம் தொம் பௌர ஜனவத்வியாளானி அயோத்தியாமிவ பர்வதம். ஊர் ஜனங்கள்லாம் விட்டு வந்துட்டேன் நீ நிறையாம வேண்டாம். நமக்கு இங்கே நிறைய நாட்டு மக்கள் அயோத்திய ஜனங்கள்லாம் இங்கே இருக்க இப்போ அயோத்தியாவில் இருக்கிற ஜனங்களாக நினச்சிக்கோங்க. என்னென்ன நிறைய சுற்றியும் பாம்புகள், ஆனால் ஒன்றும் பண்ணாது. இந்த பாம்பை நம்ம அயோத்தியில் இருக்க ஜனங்களாக நீ நினச்சிக்கோயே. தொம் பௌர ஜனவத் வியாழான்னு, வியாழம்னா பாம்புக்கு பேர். இந்த பாம்புகள்லாம் நாட்டு மக்களாக நீ நினச்சிக்குவேன். நாட்டில் இருக்க மக்களை எப்படி தெரியுமா நினைக்கணும், பாம்பை போல நினைக்கணும். காட்டுக்கு போனால் எல்லா ஸ்னேகிதால போட்டதுனால இப்போ நாட்டு மக்களை போல் நினைக்கணும்னு சாய்கிறார். அப்புறம் ஊர் இல்லையே என்ன அயோத்தியாமிவ பர்வதம், பர்வதத்தை அயோத்தியா போல நினச்சிக்கோயேன். சரையு நதி இல்லையே மன்யஸ்வபரிதே நித்தியம் சரையூவதிமாம் நதி. பக்கத்தில் கங்கை இருக்கா, அந்த கங்கையை போய் சரையூ நதியாக நினச்சிக்கோயேன். அது அங்கே என்ன இருக்கோ அதெல்லாம் இங்கேயே இருக்கு, அதனால் நீ வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லி கையை பிடித்து கொண்டு இத்தீவ ராமோ பௌசங்கதம் வஜஹ சீதாயா சரிதம் பிரதிப்ருவன் சச்சார ரம்யம் நயனாஞ்சன பிரபம் சச்சித்திரகூடம் ரகுவம்சவர்தனா. அப்படி சீத்தையோட கூட ரகுவம்சவர்தனா இருக்க முடியாது. ராமன் அப்படியே சுற்றியோடு சந்தோஷமாக விளையாண்டு வந்தானா, நடந்து வந்தானா. அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு ஆசை இருக்கும் இல்லையா. இங்கேருந்து இந்த பெண்ணுடைய கையை பிடிச்சி பெரிய ஹால், இது நம்ம ஹாலை போல பெரிய ஹால், இப்படி ஒரு ஆள் டக்குன்னு உட்காடணும்னு சொன்னால் சட்னி சேரை கொண்டு வர அது கொண்டு அதுக்குள்ளேயும் பட்டு போடுவான். அதுக்கு அங்கங்கே ஒரு சேர், ஒரு டேபிள், ஒரு குத்து விளக்கு இதெல்லாம் வச்சுருக்காரு. இது அந்த மாதிரி பெருமாள் பிராட்டி கையை பிடிச்சிருந்து நடக்கிறது உண்டு. தேப்பெருமாள் சனத்தில் கூட பெருந்தேவி தாயார் கையை பிடிச்சிட்டு பெருமாள் நடந்து எழுதுறான். அப்படி அனுபவிக்கிறார். சுவாமி ஹம்சத்தை தூது விடுறார். இந்த ஐப்பசி காசம் சரத்காலத்தில் அந்த ஹம்சங்கள்லாம் வெளியில் ஒரு மழை இல்லாத காலங்கள். அப்போ நீ போச்சு காஞ்சிபுரத்தில் பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே அந்த மதுரை ஸ்ரீரங்கம்லாம் சேவிச்சுட்டு ஸ்ரீரங்கம் அதெல்லாம் சேவிச்சுட்டு அப்படி லங்கைக்கு போகணும். இப்படி வடிச்சுட மேற்கு மலை சார் வழியாக போக வேண்டாம், அங்கே ஒரே மழையாக இருக்கும். ஒரு மழையை கண்டு அலர்ஜி. அதில் இங்கேருந்து இந்த திருவேங்கட மலை, அங்கேருந்து காஞ்சிபுரம் இப்படி சேவிச்சுன்னு போகிற வழி சொல்கிறேன். இங்கே காஞ்சிபுரத்தில் போகிற காலத்தில் இந்த ஐப்பசி மாதத்தில் அங்கே ஒரு உற்சவம், இந்த பல்லவ உற்சவம் ஏதோ நடக்கும். அப்போ பெருமாளும் பிராட்டியோ தோட்டத்துக்கு எழுந்துடுவார். அப்போ பெருமாள்
பிராட்டியுடைய கையை பிடிச்சிட்டு எழுவார். அந்த சமயத்தில் என்ன பண்ண வெறும் சேவிச்சுட்டு வராது, கொஞ்சம் விசிறி கைங்கரியம் பண்ணுவான்னு செய்கிறார். காஞ்சிபுரத்தில் விசிறி கைங்கரியம் பண்ணுறது ரொம்ப பிரதானம். யாராவது பெரியவாள் போனால் அர்ச்சைகள் என்ன பண்ணால் பெருமாள் சேவை பண்ணி வச்சுட்டு அர்ச்சைலாம் போட்டு தீர்த்தங்கள்லாம் கொடுத்துட்டு இவா வழியில் வந்துடுவா. மற்ற ஊரில் அர்ச்சைகள் என்ன பண்ணால் தாங்க உள்ள அர்ச்சனை பண்ணிட்டு வகையில் விசிறி கொடுத்துருவா, தங்களுக்கும் விசிறி கிடைக்கட்டுமே, காற்று கிடைக்கட்டுமே. அந்த காஞ்சிபுரத்தில் மாத்திரம் விலட்சணம். அவள் வந்து சேவையை சேவிச்சுட்டு அர்ச்சனை தாங்க வந்துடுவா, பாகவத்தாள்கிட்ட விசிறி கொடுவா, அவள் வந்து சேவிச்சு. அந்த மாதிரி பெருமாள் எழுதுறான். மத்வா சக்தம் சரசிஜமிவ ஸ்வின்னமாலம்பமான தேவ்யா ஹஸ்தம் ததிதர கரண்யஸ்தலீலாரவிந்த தேவஸ்ரீமான் சயதி விஹரேத் ஸ்வைரமாராம பூமு வியக்தோ வால வியஜனவபுஷா விஜயே தும் தமேவா. அந்த மாதிரி சுற்றும் விளக்கிறேன். பெருமாளும் பிராட்டிமா கைப்பிடி பொண்ணுக்கிட்ட ரொம்ப ஆசை, கையை பிடிச்சிட்டு விளையாடுனா அங்கெல்லாம் இருட்டு இருக்கக்கூடாது, வெளிச்சமாக இருந்தார். மத்வா சக்தம் சரசிஜமிவ ஸ்வென்னமாலம்பமான பிராட்டி கையை அப்படி பிடிச்சிக்கிறான். உடம்பெல்லாம் மயிர் குச்சி எரிஞ்சு போச்சான், உடம்புலாம் வேர்வை கொட்டுறான். ஏன் அந்த புருஷன் பர்த்தாவாக இருந்தால் கூட புருஷன் மேலே பட்டான்னா அந்த அப்படியே வேர்த்து கொட்டும் ஸ்திரீகளுக்கு. இப்போ டவுன் பஸ்ஸில் போட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியம் அது. மத்வா சக்தம். அதே போல் புருஷன் இருக்கானே, பத்திரினுடைய புடவை மேலே பட்டால் கூட சட்டுன்னு உடம்பை சுருக்கிட்டு முகத்தை சுருக்கிட்டு தீர்த்தாமட போடுவான். அந்த மாதிரி ஸ்திரீகள் அவள் பரமசுத்தி. நான் தான் கொடியிலேருந்து வசம் எடுத்து கொடுத்துருக்கேன், இதுக்காக நீங்கள் தீர்த்தாமடம்னு சொல்லக்கூடாது. அந்த ஸ்திரீகளுடைய வசம் மேலே பட்டால் அதான் சொல்கிறாருங்க சிவத்தை தீட்சிதம் விரத சம்பன்னம். நீங்கள் தீட்சை பண்ணிக்கணும் யாகத்தில், விரத சம்பன்னம். ஆத்துக்காருடைய புடவை தளப்பப்பட்டதுன்னு 8-10 தடவை முழுகணும். ஆட்ட பார்க்கணுன்ற அவசியத்தை. ஏன் வசிட்டர் ஒரு தடவை முடிதா போகிறதா 10 தடவை முழுகிறாங்க. ஏன்னா ஆத்துக்காரி புடவை மேலே போட்டுடுத்து, அவர் காற்று மேலே போட்டுடுத்துன்னு. இப்படி கர்மானுஷ்டானம் பண்ணுற சமயத்தில், அவ்வளோ கர்மானுஷ்டானம் பண்ணுற சமயத்தில் நான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். அந்த சமயத்தில் புடவோட மேலே போட்டுடுத்துன்னா அத்தியசாமாட வேண்டியதான். அப்படி அந்த மாதிரி புருஷனுடைய சம்ஸ்பர்ஷம் அவள் கையில் ஏற்படாததுனால அந்த பெருமாளுடைய கை பட்டோடனே உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டலாம். அது ஒரு அழகாக போச்சுங்க. தாமரையில் மேலே மேலே ஒரு தேன் துளி, தாமரையில் பன்னீர் துளி, இந்த பனித்துளி பட்டான்னு சொல்லக்கூடாது, பனித்துளி பட்டுதான் ஹிமஹத நளினி வனஷ்ட சோபா. ஏன் அந்த தாமரையில் பனி பட்டுதான் போச்சு, அழகே போட்டு மொத்தம் உந்து விடும். மத்வா சக்தம் சரசிஜமிவ தேன் துளிகள் மேலே இருந்ததுன்னா அந்த தாமரை எப்படி இருக்கும், அதே போல் பெருமாள் பிராட்டினுடைய கை தாமரை பூ போல் இருக்கு, அதில் அங்கங்கே தேன் துளி இருக்கா அப்படி இருக்கான். மத்வா சக்தம் மது தேன்லால நனைக்கப்பட்ட தாமரை பூ போல் இருக்கு. மத்வா சக்தம் சரசிஜமிவ ஸ்வின்னமா, ஸ்வின்னம்னா வேர்வையால் நனைஞ்சிருக்கு அந்த கை. அப்படிப்பட்ட ஸ்வின்னமாலம்பமான தேவ்யா ஹஸ்தம். இந்த கையில் பிராட்டினுடைய ஹஸ்த பத்மம், இந்த கையில் ரயிலான பத்மம். ஏன் ததிதர கரண்யஸ்தலீலா அரவிந்தா. 2 கையிலும் தாமரை, ஒரு கையில் பிராட்டி ஹஸ்தமாயிரு தாமரை, இன்னொரு கையில் உண்மையான தாமரை. லஸ்ன லீலா அரவிந்தா தேவஸ்ரீமான் சயதி விஹரேது. சாதாரணமானலாம் ஸ்ரீமான் அட்ரஸ் போடுறேன். திருமார்பல் லக்ஷ்மி, இந்த பக்கத்தில் ஒரு பெண், அந்த பக்கத்தில் ஒரு பெண் கையில் பிடிச்சதுக்காக ஸ்ரீமான் இவனை தவிர வேறு யாரும் சொல்ல முடியும்? ததிதரகரண்யஸ்தலீலா தேவஸ்ரீமான் சைதி விஹரேது ஸ்வைரமாராம பூமு. அப்படி தோட்டத்துக்கு போவான் பெருந்தேவி தேவட. அப்போ வியக்தோ பால வியஜனவபுஷா தூமையே விஜயேஸ்தும் தமேவா. அப்படி விசிறி ஒரு ரக்கையே விசிறி மாதிரி அமைஞ்சிருக்கு, அந்த மாதிரி விசிறிட்டு போகிறதா சாய்க்கிறது. அப்படி அவன் கிருஷ்ணன் கையை பிடிச்சது அவ்வளோ என்னன்னா அதுக்கு பாங்கா அது சௌகரியமாக இருக்கும், அங்கங்கே வச்சிருக்கும் சரி. அந்த மாதிரி சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ கண்ணுக்கு புகையன்றிக்கே பரிமளமே இருக்கிறபடி அந்த போச்சிலே தெரியாது. கமகமகமான வாசம் தான். இங்கே சாம்பிராணி கடைகளில் சாம்பிராணி மோசமாக போச்சு. அந்த போச்சில் தான் நெடி அடிக்கிறத வாசனையே வரதில்லை. அங்கே வாசனை தவிர போச்சிலே கிடையாது. ருக்மிணி கல்யாணம் நடக்கிறது, 5 நாள் கல்யாணம். அவப்பா அக்னி தாரியமாக வச்சுட்டு ஹோமங்கள்லாம் பண்ணுறான். அப்போது பரஸ்பரம் பாணி சரோஜயோகாது பபூ தொஸ்தோ புலகாஞ்சிதாங்கோ. அங்கேயும் அப்படி தான். இப்போ தான் புதுசாக பெண்ணை தொடுறான் கையில் யார், கிருஷ்ணன். அந்த பெண்ணை தொட்டோன்னே இவன் உடம்பும் வேர்த்து கொட்டுறது, இவன் தோடனே அவள் உடம்பும் வேர்த்து கொட்டுறது. இப்படி ஆச்சரியமாக அந்த மடப்பம் நாணம் பயிர்ப்பு அச்சமும் சொல்கிறா பாருங்க. இதெல்லாம் காவியத்தில் தான் நான் காண முடியுது. பரஸ்பரம் பாணி சரோஜயோகாது பபூவு துஸ்தௌ புலகாஞ்சிதாங்கோ அஸ்வித்யதாஞ்ச ஜுவலனஸ்து மந்தைஹி அசூத தூமைஹி அதிமாச மாத்திரம். அதனால் அஸ்வித்யதான் உடம்பெல்லாம் நனைஞ்சு போச்சு வாரிட்டு வரும். அந்த சமயத்தில் நினச்சி அக்னியானது இந்த உபாசன அக்னி இருக்கோ இல்லையோ, அது என்ன பண்ணுறதுதான் அக்னியுடைய ஜுவாலை அதிகமாக காட்டாத வாசனையே கிளப்பித்தான். அதில் அந்த உறுப்பினைகள் இந்த காலத்து பசங்க ஏன்டா அக்னி முகத்திலே முடிக்கிறதுல அந்த 5 நாள் ஒரு நாள் கல்யாணம் சரியாக வர போடாது, கண்ணை பிடிச்சா போய் இனிமேல் அக்னி முகத்திலே முடிக்கக்கூடாது. சன்னியாசிகள் அக்னி உத்வாசம் பண்ணுறாள் பண்ணிவிட்றாவ. ஏன் 30 கல்யாணத்துக்கு முதல் நாள் உபநயனம், மறுநாள் கல்யாணம்.
அவன் எங்கே அவனே ஆகட்டும் எங்கே பண்ணுறது, ஒரு நாள் கூட பிரம்மச்சாரியாசமே கிடையாது. இந்த மாதிரிலாம் சில கல்யாணம். அந்த ருக்மிணி கல்யாணத்தில் அதனால கடைசி வரைக்கும் பெருமாள் அந்த அக்னியை காப்பாற்றினார். அந்த அக்னி அவளுக்கு அனுகூலமாக இருந்தும் சார். அப்படி தூபங்கமழ துயிலடமேல் கண் வளரும். நமக்கு நெருப்பாக இறப்பது, சிலருக்கு படுக்கையாவதே. ஏன் எதை எடுத்தாலும் அரைச்சி சாதம் போட்டால் வாந்தியாக வந்துடுது. அப்படி சேர்த்து ஒருத்தர் நிறைய பிரசாதம் நிறையனா கொஞ்சம் நிறைய சாப்பிட்றா. ஒரு படி அமுதிரி பிரசாதம் ஏன்னா எனக்கு முர்ச்சிவாக இருக்கிறது அவருக்கு பார்த்தியா இலையில ஆனந்தமாக சாப்பிட்டு இருக்காருன்னு வரல. அந்த மாதிரி இவாளுக்கு படுக்கையில் படுத்துனா அது அப்படியே நெருப்பில் படுத்துனா அப்படி இருக்கான். ஏன்னா என் உடம்புல டெம்பரேச்சர் கிருஷ்ண விரகத்தினால் ஏற்பட்டால் ஜுவரம். அந்த ஜுவரத்தினால படுக்க அப்போதான் ஃப்ரெஷ்ஷாக புஷ்பங்கள்லாம் பறித்து பன்னீரில் தெளிச்சு போட்டுப்பார். உட்காண்டோடனே அத்தனை ஷருகா போடுவான். ரொம்ப அழகாக மேவு தன் மதியம் வெம்மதியமாலோ மென்மலர் பள்ளி வெம்பள்ளியாரோ அப்படின்னு தான் ஆழ்வார் சாய்கிறார் பராங்குஷ நாயகி. மேவு தன்மதியம் வெம்மதியமாலோ அந்த விரக திசையில் சந்திரனை எரிப்பதான். மேவு தன்மதியம் வெம்மதியமாலோ மென்மலர் பள்ளி வெம்பள்ளியாலோ அந்த மாதிரி விரக திசையில் இருக்கிறதான தசை போய் இவள் உள்ளுக்குள்ள அந்த துயிலடைமேல் கண் வளரும். ஆச்சரியமாக தூங்குறார். கண் வளரும் பரிமளம் சிறிது குறையில் கண் வளராள். கொஞ்சம் போரும் வாசனை குறைஞ்சி போனால் கூட தூக்கம் வர. அந்த ஃபேன் காற்று குறைஞ்சி போனால் பசங்க தூங்காத போகிற. துயிலடைமேல் அது படுக்கை இருக்கு, அது சிந்த படுக்கை, பெருமாள் சேனிச்சு தானே படுக்கை. அந்த படுக்கையில் படுத்துட்டா தூக்கமே வராது வாழ்க்கலாம் கூட தூக்கம் வந்துடும். ஏன் அந்த படுக்கையில் சில ஹாலை பார்த்தா நாட்டியம் ஆட தெரியாத வாழ்க்கெல்லாம் கூட நாட்டியம் ஆட முடியும். ஏன் சில ஆடியன்ஸை பார்த்தா உபன்யாசம் பண்ண தெரியாத வாழ்க்கெல்லாம் கூட உபன்யாசம் தெரியும்படியே வந்துடும். சில இடத்துல பார்த்தா தெரிஞ்சதெல்லாம் மறந்து போடும். அந்த மாதிரியே சில இடங்கள் அந்த படுக்கையை பார்த்தா அப்படியே நெஞ்சு எப்படிப்பட்ட படுக்கைனா நெஞ்சுருகி கண்பனிப்பு நிற்கும் சோறும் நடுது இருக்கும் உண்டறியான் உறக்கம் பேணாள் நஞ்சரவில் துயிலர்ந்த நம்பி என்னும் வம்பார்ப்பும் வயலாளி மைந்தா என்னும் அப்படின்னு கஜேந்திரன் தன்னை உபதிரம் பண்ணுற போது யார் முதலியான் தன்னை இந்த கூப்பிடுற தன்னை உபதிரம் பண்ணுற போது பெருமாளை பற்றி கூப்பிட்றா. இங்கே பரகால் நாயகி பெருமாளை சொல்ற நஞ்சரவில் துயிலர்ந்த நம்பி என்னும். இந்த வெளியில் இருக்கிறவெல்லாம் தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு. இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள சொந்த பத்தில் படுக்கையில் படுத்து தூங்குறா. இப்படி தூங்குறாளேன்னு இவா சொல்றாப்புல பரகால நாய்க்கு எம்பெருமான திருமங்கி ஆழ்வார் தான் பெண்ணாக இருந்துட்டு பெருமாள் சேவை கிடைக்காத அவஸ்தைப்படுற. அதே இவள் விரும்புகிற புருஷன் இருக்கானே அவன் சொஸ்தமாக தூங்கிட்டு இருக்கான். ஏன் வயத்துணவு துடிக்கிறா தூக்கம் இல்லை, அவன் சொஸ்தமாக கொரட்டை கொண்டு தூங்குறான். எப்படி இருக்கும்? பாடா போன கொரட்டேன்னு சொல்ல மாட்டேன். நான் இங்கே கஷ்டப்படுறேன் ஏண்டி வெந்தயத்து மனமா என்ன அப்படி ஒன்று கூட கேட்காது சொஸ்தமாக தூங்குறா பார்த்தியா. அதே தசை தான் இங்கேயும். நெஞ்சுரி கண்பனிப்பு நிற்கும் ஷோரும் ஓகே நெஞ்சுரி கண்பனிப்ப நிற்கும் ஷோரும். ஒரு காரியம் அப்படி சோர்ந்து போயிட்டா பகவத் விஷயத்துல காதல்னால நடுது இருக்கும். அந்த கஷ்டம் நிர்வேதம் வரும்போது கொஞ்சம் பெருசாக மூச்சு காத்தோம் அப்படின்னு வாசில் தனக்கு கிடைக்காத ஒருத்தர் கிடச்சிட்டாள்னா ஏதாவது கொஞ்சம் குறுகிய மனப்பான் உள்ளா யாராவது ஒரு நெக்லஸோ சிந்த புடையோ கொடுத்துட்டா அந்த மூச்சு உடனே பார்க்கணுமே அப்படி வரும். அங்கே தூக்கம் இல்லாமல் இருந்துச்சே. சில பேருக்கு பகவத் விஷயத்தில் நீ போய் பெருமாள் சேவிச்சுட்டு வந்து இல்லையா அப்படின்னு அவளுக்கு பெருமாள் சேவை கிடைச்சி தனக்கு கிடைக்கல. அப்படி சில பேர் கொஞ்சம் வயதில் அவள் பெருமூச்சா வச்சுப்பேன். இந்த அல்பத்தெலாம் வச்சுப்பேன். காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு கருடோத்சவத்துக்கு வருவா. இந்த வருஷம் அந்த மாட்டு கொண்டு போட்டோம் நீ ஆற்றுல இரு அடுத்த வருஷம் போகலான்னு சொல்லுவா. அடுத்த வருஷம் போகிறான்னு சொன்னால் அது பார்த்துக்க மாட்டா. இந்த மாட்டு கொண்டுக்கு இந்த வருஷம் கிடைச்சி அவள் வந்துருப்பா அப்படின்னு மூச்சு விட்டு 6 மணி மூச்சை விட்டு போவள். அந்த பெருமாள் அவளுக்கு கிடைச்சது பார்த்தியா தனக்கு கிடைக்கல. அந்த மாதிரி இங்கே நெடுது இருக்கும் நெஞ்சும் சோறும் நடுது இருக்கும் உண்டறியாள் உறக்கம் பேணாள். இவளுக்கு தூக்கமே இல்லை. இவள் பெருமாளை பற்றி கூப்பிடுறா. எப்படி சொல்லுவாங்க? நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும். நான் இப்படி தூங்காத கஷ்டப்பட்டு இருக்கேன்டா. ஒரு ஆச்சரியம். நஞ்சரவில் விஷம் உள்ள பாம்புல படுத்து நீ தூங்குறியடா. ஒரு கடிச்சுதான் என்ன ஆகும்? அது கூட பார்க்காத பயமில்லாத படுத்து தூங்குறியா. அகோபுரத்தில் பின்மால 4 மணி இருக்கும். திடீர்னு இந்த கட்டில் ஆடித்துன்னா தூக்கத்தில் கொஞ்சம் மெருக்கியான தூக்கம் தான். செட்டுன்னு நான் எழுந்துருவேன். செட்டு இஞ்சி மூட்டை அடிக்கிற கண்ணான்னு கூப்பிடுச்சு நான் எழுந்துருவேன். அப்போ அழிங்க சாச்சாச்சு. சில பேர் கைக்கில் வரைச்சு 4-5 தடவை கூட்டம் எழுந்திருக்க மாட்டேன். அப்புறம் பக்கத்தில் வந்து கை தட்டியாக அழிங்க 4 தடவை 5 தடவை அல்பிஷிங்க எழுந்தவங்க அழிங்க. அப்பப்போ கூட அங்கெல்லாம் போவோம். திருவடி வாட்டில் அது அந்த காலத்தில் நினச்சிருந்தா பாதார விந்துகளும் சிரசுகத்தம் தியாத்வா அமுதசாகராந்தன் நிமிக்கிற பெருமாள் திருவடி தள்ள வச்சுன்னு படுத்து சொல்லிருக்கு சாஸ்திரம்.
இஞ்சிமோட்டை அழிக்கிற திருவடி சிரசில் வச்சு நாங்கள் படுத்துவோம். அந்த திருவடி வாரத்தில் கிட்ட படுத்துவோம். கண்ணான்னு அப்படி கைத்தட்டி கூப்பிட இருக்கும். அடியேன்னு எழுந்துருவேன். தேவலடா ரொம்ப மெழுக்கான தூக்கம் தான் அப்படின்னு சைக்கிறது. அந்த மாதிரியாக அந்த தூக்கத்துலேயும் மெழுக்கியான தூக்கம் காடமான தூக்கம் உண்டு. இந்த படிக்கையில் படுத்துட்டா யாருக்கும் சட்னி எத்தனை தடவை கூட இடி இடிச்சா கூட வெடி வெடிச்சா கூட கண் முழிக்கவே முடியும். அப்படி ஆச்சரியமான படுக்கை. பம்பாற்பும் வயலாளி மைந்தா என்னும் தனக்கு தூக்கவில்லை உறக்கம் பேணாள் நஞ்சவில் துயிலம் நம்பி என்னும் அந்த மாதிரியாக அந்த துயிலிட மேல் கண் வளரும் மாமான் மகளே. கண் வளர்ந்து கொஞ்சம் கௌரவமான வார்த்தை. சுவாமி என்ன பண்ண திருக்கண் வளர்கிறார்னு சொல்லணும். அஞ்சு கோஷ்டி புத்துக்கோட்டை சுவாமி கோஷ்டிபுரம் சுவாமி தான் புத்துக்கோட்டை சுவாமி தான் இருந்தார். அந்தனங்க கைக்கு பிழைஞ்சு சுவாமி என்ன பண்ணுறாருன்னு போய் பார்த்துன்னு ஒரு சொல்லி தாச்சு. அழிச்சுக்கிட்ட பரிபாஷையாக வார்த்தை சொல்லணும். தீர்க்க நித்ரை அம்சேரார் நித்ரை அம்சேரான்னு சொல்லிருக்கோம். தீர்க்க நித்ரை அம்சேரார்னு சார் என்ன சொல்லுது தீர்க்க நித்ரைன்னு. பைத்தியக்காரா தீர்க்க நித்ரை கூட்டான்னு அர்த்தம். அது எழுந்திருக்காத நித்ரை. நீ பரிபாஷையாக சொல்றதை விட்டுடு. இது எங்கிட்ட சொன்னேன் நான் புரிஞ்சுட்டேன். காட நித்ரைன்னு சொல்லணும். அதாவது நெருக்கமான தூக்கம், அதாவது எழுந்திருக்க முடியாத காட நித்ரைன்னு சொல்லணும். தீர்க்க நித்ரைன்னு சொன்னால் ரொம்ப தப்பு. அது முற்கைங்கிறது முர்த்தியு கைங்கிறதும் இல்லை. சிரிச்சு எங்களுக்கு மாடலை அந்த மாதிரி லிஸ்ட்டில் வரைச்ச முர்த்தியு கைங்கிறதா 10 ரூபா. முர்த்தியு கைங்கிறவன் ஒரு கைங்கிறவாளர் அழிக்க வாசிச்சு அப்படியே அழிச்சு வாசம் முர்த்தியு கைங்கிறேன். ஏன்னா முர்த்தியு கைங்கிறன்னு வச்சுருந்தேன். அது சிரிக்கிச்ச அது ரொம்ப அழகாக இருக்குது அந்த பொக்கவா எதுவும். அந்த மாதிரியாக சில சப்தங்கள் அந்த மாதிரி கண் வளரும்னு சொல்லணும். கண் வளருகிறார். அப்புறம் அவள் வாய் மூடு இருந்தா. இளைய பெருமாளை போலே உறங்காமைக்கு நாங்களும் உறங்குக்கு நீயுமாய் விட்ட இவா சொல்ல அவ என்ன பண்ணா இன்னும் ஆச்சரியமா தூங்குறா. இவா மறுபடியும் ஏன் நீ எழுந்துருக்கலன்னு கேட்டா. அபிபத்தலாகும் அவனால் செய்யலாகில் பதறுவது என்று இருந்தாள். அவள் என்னதான் சரணாத்தி பண்ணா கூட பலம் கொடுக்குற அவன் தானே கொடுக்கணும். தேகாவசானத்தை கேட்டிருக்கோம். அந்த தேகாவசானம் வந்தா அவன் தான் கூவி கொள்ளாய் வந்தந்தோன் பொல்லா கருமானிக்குமே எந்தாய் கூவி கொள்ளும் காலம் குறுகாதுன்னு எத்தனை கத்தினாலும் அந்த தேகாவசானம் வந்தால் தானே. கடிகாரம் அலாரம் அடிக்கலையே அலாரம்னா 5:50 வச்சுட்டு 3:30 மணிக்கே அலாரம் அடிக்கலைன்னா இந்த உதாரணத்தை வச்சுக்கோங்க. 5:30 மணிக்கு அவன் தப்பி வச்சுட்டான் அலாரம். 5:30 மணிக்கு அலாரம் வச்சுட்டு 3:30 மணிக்கே கடிகாரம் அந்த அலாரம் அடிக்கலாம். அந்த டைம் வந்து அடிக்கும். ஆனால் அந்த 5:30 மணிக்கு இவன் வைக்கிறான். 5:30 மணிக்கு அலாரம் வைக்கிறான். 98 வயசுல அவன் நாள் பார்த்துருக்கான். அந்த நாள் வந்தால் தான் அலாரம் அடிக்கும். அப்போ தானே பகவத் சங்கல்பம் வரும். இவன் 68 வயசுல எதிர்பார்த்துனாக்க அது வர. அந்த மாதிரியான இதில் அவனால அபிமதலாகும் அவனாலே ஆகையாலே நாம் எதுக்காக பதறதுன்னு சொரூப்பம் தெரிஞ்சவள். நேற்று இப்போதான் அவதாரிகள் எல்லாம் சொன்னேன். அப்போ அவள் சொல்றார் உபேயம் அவனே யாகில் கிடந்து உறங்குவது என்று இவள். அதுக்கு மேல இவா பதில் சொல்றார். இப்ப பாருங்க இதுல ரசம் கவனிக்கணும். இவா 2 பேருமே பகவத் விஷயத்தில் ஈடுபட்டவா. அவள் உள்ளவர்கள் சொஸ்தமா தூங்குறா. ஏண்டி தூங்குற எழுந்திருந்து பதறா. அவள் சொன்னா அவன் தாண்டி பலம் கொடுக்கணும். ஆனால் அவன் பலம் கொடுக்க வேண்டும். நாம் கதறி என்ன லாபம், நாம் பதறுவது என்ன லாபம். அவனா வந்து பலம் கொடுக்குற போது அது தானா கிடைக்க போகுது. இப்போ பிடிச்சி பதறுவானேன்னா அவள் சொன்னா அவன் வந்து வேற பலம் தர வேண்டாண்டி அவனே பலமா இருக்குதான் யமுனை கரைக்கு வந்துருக்காண்டி இப்போ பிடிச்சி போறாரு சேவிக்கலான்னு பதறணும்ன்றா அவள். இது புரியுறது கொஞ்சம் கஷ்டம். நான் சொல்றேன் புரியும்னு நினைக்கிறேன். அவள் சொன்னா பெருமாள் தானே பலம் கொடுக்கணும். அம்மா வந்து தானே சாதம் போடணும். பசங்கள் தொடாத காலம் உள்ள பசங்கள் உள்ள தொடாது. இப்போ சின்ன பசங்களை வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டு அப்படியே கீழே வச்சுட்டு கொடுங்க. அந்த காலத்தில் 10 வயசு 12 வயசு பொண்ணுகளாக இருந்தால் கூட பிள்ளைகளாக இருந்தால் அம்மா வந்து சாதம் போடணும். அம்மா வந்து தானே சாதம் போடணும். இதுக்கு அம்மாவிலே நான் அவள் பள்ளிக்கூடத்துக்கு போட்டிருக்கா. பள்ளிக்கூடத்துக்கு ஆஃபீஸுக்கு போயிருக்கா. சாயங்காலம் 5 மணிக்கு தான் வருவாள். அது வரைக்கும் உட்காந்துருக்கணும்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு நான் சாத்துக்காக கேட்கல. அம்மாவை பார்க்குறது எனக்கு ஆனந்தம். சீக்கிரம் வந்து ஆனந்தம் வராதான்னு ஊற்றி அதுக்காக நான் பதறேன். நான் சாத்துக்காக பதறேன் கரெக்டாக 5க்கு தான் வருவேன். அதுக்கப்புறம் தான் சாதம் கிடைக்கும். நான் சாத்துக்காக வேலை அம்மாவை பார்த்து நாடியாச்சு. அம்மாவை பாருங்க அதுவே புருஷார்த்தம். அந்த மாதிரியா மோட்சம் அவளா இருந்தானே அவன் தான். அதுக்கு ஒரு டைம் உண்டு இல்லையோ நான் உள்ள இருக்கேன். நான் மோட்சத்துக்கு அபேட்சை அவனே பலமா இருக்கிறதுனால அவன் அனுபவிக்க வேண்டாமா. ஒரு க்ஷணம் போனா கூட நமக்கு அந்த லாபம் போயிட்டு தோல்லையோ. அதனால அவன் யமுனை கரையில் சுத்தமாக காத்துருக்கான். ஒரு க்ஷணம் கூட அவனை விடக்கூடாது. அவன் அதில் அவனே பலமாய் அவனே உபேயமாகையாலே பதற வேண்டும் என்றார்கள் இவர்கள். இதெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி வியாக்கியானம் இன்னும் தொழில் பண்ண முடியும். நம்ம பூர்வாச்சார் அப்படி தொலைச்சி பண்ற. அபிமத லாபம் அவனால் செய்யலாகில் பதறுவதேன் என்று இருந்தால் அவள் உபேயம் அவனே யாகில் கிடந்து உறங்குவதேன் என்று இருந்தார்கள் இவர்கள். உபேயம் அவனே பலமா இருக்கிறதுனால அவங்ககிட்ட இருந்து போய் எதையும் அபேட்சிக்க வேண்டாம். அமெரிக்காவில் அது வாங்கிட்டோம் இது வாங்கிட்டோம்னா ஒன்றும் வாங்கிட்டு இல்லை. வாயை தரக்காத முகத்தை திரும்பின்னு போட்டா. அமெரிக்காவில் வந்த இவன் பிரதானம் இல்லையா அப்படின்னு தான் நிரூபணம். ஏதோ சொல்லியிருந்தா
அது சொல்லலாம் ஒன்று கூட வாங்கிட்டு இல்லை. வந்தோடனே அது வந்தோடனே சாப்பிட்றீங்களா பலகாரம் பண்ணுறாங்கன்னு கேட்கணும் இல்லை, அது கேட்காது. அது வாங்கிட்டு தான் இல்லை மறந்து விடணுன்னா சட்டுன்னு பார்த்து விட. அப்போ ஏண்டி நான் பிரதானம் இல்லையா உனக்கு, நான் வாங்கிட்டு வந்த நீ கேட்ட பொருள் தானா பிரதானம் அப்படின்னு சொல்ல மாட்டான். அந்த மாதிரி இன்னொருத்தர் சொல்லுவா அதே சமயத்தில், என்னடாச்சு அவன் நம்மள அவன் இன்னொருத்தி சொன்னா நீங்க ஒன்னும் வாங்கிட்டு வர வேண்டாம், நீங்களே எனக்கு பலம் அப்படின்னு சொல்றாப்புல இங்க நடக்கு. உபேயம் அவனேயாகில் கடந்தோறங்குவது என்று மாமான் மகளே பிரகிருதி சம்பந்தத்திலும் அனுபவிக்கிறவள் திருவாய் பிரகிருதி சம்பந்தத்தாலும் அனுபவிக்கிறாள். உன்னை பாகவத்தால் என்ற முறையிலையும் அனுபவிக்கிறேன், எனக்கு உறவா இருக்கிறதுனால அனுபவிக்கிறேன்னு சொன்னார். கூரத்தாழ்வான்னு பாஷிகாவோட சிஷ்யர், முதலியாண்டான்றவரும் சிஷ்யர். ஆனால் அந்த முதலியாண்டாருக்கும் கூரத்தாழ்வானுக்கும் கொஞ்சம், அதாவது கூரத்தாழ்வார் முதலியாண்டாரை பார்த்து கொஞ்சம் பொறாமப்படுகிறான். கூரத்தாழ்வார்ன்றான் பாஷிகாருக்கு ரொம்ப பிரீத்தி அதிகம். இருந்தாலும் முதலியாண்டாரை பார்த்து உம்மை போல நான் ஆவேனா உம்மை போல ஆவேனான்ட்டு. ஏன்னா பாஷிகாருக்கு திருமேன சம்பந்தம் உண்டு, அவர் வருமான முறையாக இருக்குது. நான் என்னதான் பாஷிகாருக்கு வேண்டியதான் திருமேன சம்பந்தம் இல்லையே அப்படின்ட்டு அது குறைப்படுறான். அந்த திருமேன சம்பந்தம் சரி கதவு திறக்க முடியாது வச்சிருக்கேன் நீ வான்னு சொன்னான். அவ சொன்ன மணிக்கதவம் தாழ் திரவாய் ஜலஸ்தல விபாகம் அறியாது தடுமாறிய துரியோதன் கண்டு திரௌபதி சிரித்தாற் போல் நீ எங்களை சிரிக்க ஒண்ணாது நீயே திறவாய். இந்த கதவுலாம் நாங்கள் மாதிரி பார்த்ததே இல்லை, மறக்கதை தான் பார்த்துக்கோம், படத்தில் தான் பார்த்துக்கோம். இது உள்ளே போகுமா மஞ்சில் இருக்குமா தெரியாது எனக்கு. அதில் நான் தப்பாக திறந்து நீ உள்ளுக்குள்ளே சிரிப்பேன். அன்றைக்கி துரியோதன் தடுமாறத்தை பார்த்து திரௌபதி சிரிச்சாப்ப நீ எங்களை சிரிக்கக்கூடாது, அதுக்காக நீயே தர அப்படின்னு தான் சொன்னான். அதுக்கப்புறம் அம்மா வந்தார். அவர்கள் அழைக்கி நீ பேசாதே கிடக்கிறது என்ற தாயார் குரல் கேட்டு அவளை எழுப்பிறார்கள். முன்னாடி இத்தனை பசங்க வந்து எழுப்புற, நீ வாய் மூடி இருந்தீங்கன்னு அம்மா சொன்னா. உடனே அம்மாவை பார்த்து எழுப்புறா, மாமீர் அவளை எழுப்பீரோ. சம்பந்திகளும் இவர்களுக்கு உத்தேசரா இருக்கிறபடி இந்த பொண்ணு மட்டும் இல்லை, இந்த பொண்ணை பெற்றவா அவளுக்கு அம்மா அம்மா இப்படி எல்லாருமே உத்தேசர் தான். அடிகள் அடியே நினையும் அடியவர்கள் தம் அடிய தொண்டர் 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 பாசுரம் முடிஞ்சு போச்சு. இப்படி அடிவன் அவருக்கு தொண்டர். அடிகள் அடியே நினையும் அடியவர்கள் தம் அடியன். அடிகள்னா சுவாமி. ஏன் இப்போ இந்த அடிகள்ன்ற பேரை எல்லாரும் போட்டுருக்க இல்லையா? அடிகள்னா சுவாமின்னு. அடிகள்னா நமக்கு சுவாமி யாரு? பரமாத்மா. அடிகள் அடியே நினையும் அடியவர்கள் எம்பெருமானுடைய வெறும் அடிவன்னு பேர் வச்சு போறாரு. அடிகள் அடியே நினையும் அடியவர்கள் அவர்கள் தம் அடியன், அவர்களுக்கு தொண்டர். அவன் தொண்டர் தொண்டர் தொண்டன், அவளுக்கு தொண்டர் அவர் தொண்டர் அவர் தொண்டர், அதுக்கு மேல் நான் தாசபூத்தன்னு சொல்றேன். அதனால அப்படி இருக்கிறதுனால அவளை போய் மாமீர் அவளை எழுப்பீரோ என்று சொன்னான். அப்போ தாய் எழுப்பியும் அவள் எழுந்திருக்கிறதுனால இப்ப என்னச்சு, அவகிட்ட இருந்த பிரீத்தி அம்மா வரைக்கும் போச்சா. கடைசியில் என்ன இந்த பொண்ணு அம்மா எழுப்பி சட்னு இவகிட்ட ஆகவரும் அம்மா கிட்டையும் போச்சு. ஊன் மகள் தான் மாமீர் அங்க போகச்சணும். சுவாமின் எழுந்துடா சாப்பிடு அப்படின்னு சொன்னான். சுவாமின் எழுந்துடா வரைச்ச தானே அப்படின்னா சுவாமின் எழுந்துடலான்னு சொல்லிட்டு மேலே அவுதி செய்யாதானே சொல்லணும். அங்கே முதல் வாக்கியத்தில் போகவச்சனும், ரெண்டாவது ஊர்மதி ஏகவச்சனம். ஏன்னா சுவாமி எழுந்துடணும்னு சொன்னேன் கூட பறக்க ஓடி இருந்தார். எங்க என்ன அது பண்டிகை அது வடை பண்டிகை அது இங்கே சாத்தினா இருக்கு, தின்னு போனா போன்ட்டு. முதல்ல என்ன நினைச்சார், ஏதோ இருக்கிறது சாப்பிடுவோர் நினைச்சுன்னு வந்தார். ரொம்ப சந்தோஷம் எதிர்பார்த்தேன். நிறைய நீ பண்ணி வச்சிருப்பியா, ஜீராஜ் அங்கெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. எரிச்சு வந்துட்டு ஏதோ இருக்கிறது துண்டு போன போகும். அந்த சுவாமி வாழணும்னு சொல்லிச்சு நிறைய கிடைக்கும்னு வச்சுருந்தார். அப்புறம் இந்த பேராசையை காட்டுவோன்னே இருக்கிறது இது இஷ்டம் தின்னா தந்துட்டு அப்படின்னா சின்ன வார்த்தை டிகிரி குறைஞ்சி போச்சு இல்லையா? கோபத்தில் டிகிரி அதிகமாக போச்சு, கௌரவத்தில் டிகிரி குறைஞ்சி போச்சு. அந்த மாதிரியா பொன் பேர் இருக்க கோபம் அங்கே அவள்கிட்ட போச்சு. ஊன் மகள் தான் ஊமையோ அன்றி செவடையோ ஊமையோன்னு கேட்டேன். அப்புறம் ஊமைக்கு தான் பேச முடியாது, இன்னும் பேசுங்க. பேசாமல் போனா போறா, காது கேட்டா வந்து திறக்கலாமோ இல்லையா? ஊமையோ அன்றி செவடோ, ஊமையும் இல்லை செவடும் இல்லை. ஊமையும் செவடுமா இருந்தால் கூட கண் தெரியுமோ இல்லை? அம்மா வந்தாள்னா அம்மாவை பார்த்துருப்பா, கை ஜாடை காட்டுது. அவள்லாம் வந்துருக்கான்னு ஜாடை திரும்ப கண் ஊமையும் செவடு வந்தாலும் கை ஜாடையை பார்த்து எழுந்திருக்குது. ஆனால் அதுவும் இல்லை, யாரோ அம்மான் தூவி போட்டு கிருஷ்ணன் நடும்போது ஆர்டர் கொடுத்து படுக்கையில் சாய்ந்தது இப்போதோ ஆனந்தலோ ஏடி சோம்பல். அதாவது கிருஷ்ணன் நாங்கள் வரத்துக்கு 3 வரைக்கும் உன்னோட விளையாடிட்டு இருக்கான். இப்போதான் பட்டு போதுதான் அந்த அலைச்சல் அந்த அசதியினால படுத்து தூங்குறியோ இல்லை யாராவது அது ஆனந்தலோ சோம்பேறித்தனம். அதாவது சோம்பேறித்தனம்னா ஸ்தமத்தினால இருக்கியா? ஏம பெயல் மந்திரப்பட்டாலோ எழுந்திராமைக்கு காவலிட்டார் உண்டோ, நெடும்பொழுது உறங்கும்படி மந்திரபத்தியா இருக்கியோ.
அம்மான் பொடி தூவினார் உண்டோ வியாக்கியானம். இந்த பொடி போட்டு ஒரு பொடி பவுடரை ஊதினா அப்படியே மயங்கி போட்டால் கையில் லிஸ்ட் வச்சு செங்கலிகளை எடுத்து போட்டான்னு கதை சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு அம்மான் பொடின்னு பேர். அந்த அம்மான் பொடி யாராவது தூவினாள் உண்டான்னு கேட்டேன். அந்த பொடி தான் தூவியிருக்கா. ஒரு மந்திர பத்தை யாரோ மந்திரம் போட்டால் தூங்கல எழுது. என்ன மந்திரம்னா, பெய்யுமா முயல் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மெய்யலேற்றி மயக்க உன் முகம் மாயமந்திரந்தான் குலோ. அந்த கிருஷ்ணனுடைய முகத்தை பார்த்தா அப்படியே மயங்கி போடுவா எல்லாரும். அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய முகமாக ஒரு மாய மந்திரத்தை ஈடுபட்டிருக்கோ. அதுக்கப்புறம் தாயார் சொன்னா, என் பொண்ணு இதுக்கெல்லாம் எழுதிருக்க மாட்டா, நீங்களாம் எங்கள் பொண்ணுடைய சுபாவத்தை தெரிஞ்சா உடனே பெருமாள் திருநாமம் சொல்ல உடனே எழுந்து வந்து என் பெண்ணுடைய இவள் பிரகிருதி அறியாத நீங்கள் திருநாமங்கள் சொல்லுங்கோள் என்ன சொன்னோம் என்ன. அந்த சரி நாங்கள் திருநாமம் சொல்கிறோம். அதான் நேற்று சொன்னோம் இல்லையோ, சில பசங்க படிக்கணும்னா எழுந்துருக்கு, காஃபி தான் எழுந்திருக்கு, அது பிடிச்சது சொன்னால் எழுந்துருப்போம் இல்லையோ. அந்த மாதிரி பிடிச்சதுன்னா பெருமாள் திருநாமம் தான் பிடிச்சது சொன்னால் உடனே ஓடி வந்துடுவார். நம்மாழ்வார் பராங்குஷ நாயகி ரொம்ப பகவத் விஷய நோயினாலே காதல்னாலே ரொம்ப சோர்ந்து கிடக்கிறார். திசைக்கின்றதே இவள் நோய். உடனே குறி பார்க்க நல்ல குறைத்தி வராங்க. அவள் வந்து அங்கே இது சொல்கிறார், ஜோசியம் சொல்கிறார், திசைக்கின்றதே இவள் நோய் இது மிக்க பெருந்தெய்வம் இசைப்பின்றி நீர் அணங்காடும் இளந்தெய்வம் என்று. இது அந்த பகவத்கீதையில் எத்தனையோ குறைத்தல். இந்த தீர்ப்பாரயங்கம் நாடுகின்ற குறை அந்த கெடுக்கிறதா தேவதான் சம்பந்தம் உள்ள அவள் சொன்னால் அதுக்கு வெளுப்பு சாதம் போடு, கருப்பு முள்ளு கல் மூடா கொண்டா ஆடு கொண்டா கொண்டோன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க பெரியவாள் ஒரு பாட்டி மாதிரி இருந்தால், திசைக்கின்றதே இவள் நோய் இது மிக்க பெருந்தெய்வம் இசைப்பின்றி நீர் அடங்காடும் இளந்தெய்வம் என்று. இது சாதாரணமாக கண்டு மூடா ஆட்டுக்கடா இதுக்கெல்லாம் இறங்குறதா இளந்தெய்வம் இருக்கோ இல்லையோ, சின்ன ஸ்மால் தெய்வங்கள் ஸ்மாலஸ்ட்டு கூட சொல்லுவோம், அந்த இளந்தெய்வங்கள். அந்த இளந்தெய்வத்தினால் வந்த நோய் இல்லை. இது மிக்க பெருந்தெய்வம் பெருந்தெய்வம் மிக்க பெருந்தெய்வம் தேவாதிராஜன தேவாதி தேவனான எம்பெருமானாலே வந்ததான காதல் நோய். அது இது மிக்க பெருந்தெய்வம் இசைப்பின்றி நீர் அணங்காடும் இளந்தெய்வம் என்று. இது திசைப்பின்றியே சங்கு சக்கரம் என்று இவள் கேட்க நீர் இசைக்கிட்டாகில். திசைப்பின்றிய கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாத சங்கு சக்கரம்னு சொல்லுங்க. சங்கு சக்கரம் என்று இவள் கேட்க, சங்கு சக்கரம் சொல்லணும். சங்கு சக்கரம் இப்போ சாசனம் சொல்லிச்சு கோஷ்டியில் ஒன்றும் மறந்துட்டா போகிறாது. கோஷ்டினா 4 பேர் கேட்க முடியாது, உறக்க சொல்ல மாட்டோம். இவள் கேட்க நீர் இசைக்கிட்டாகில் இவள் காதல் பட முடியாது உறக்க சொல்லணும். பகவான் முதல்ல சொன்னால் கூட கேட்புன்னு இருக்கக்கூடாது. பகவத் சிறந்தா வந்து உறக்க சொன்னால் தான் வந்துடும். அந்த மாதிரி இசைப்பின்றி இசைக்கின்றி இவள் கேட்க நீர் இசைக்கின்றாகில் நன்றே இல் பெரும் இது காண்மின். அல்ல இந்த பராங்குஷ நாய்க்கு வேடமாக இருந்தால் இவள் வேடமாக இருந்தால் நீங்கள் பெருமாள் திருநாமத்தையும் சங்கு சக்கரம்னு சொன்னால் உடனே அவள் எழுந்துருவாள்னு சொன்னான். அதே பிரகாரம் சொன்னால் எழுந்துட்டாள். ஆட்சி மகனுடைய அந்திம திசையிலே பட்டர் அழகிய மணவாள பெருமாளே சரணம் என்றது. ஆட்சி மகன் ஒருத்தர் பெருமாள் ஆட்சி மகன் பேர் வச்சார். யசோதா நந்தன் சொல்கிறோம் இல்லையோ, அது தமிழில் ஆட்சி மகன் சொந்த தமிழ். அந்த ஆட்சி மகன் பேர் வச்சா அவளுக்கு. அவளுடைய அந்திம காலம் மரணதாக ஒட்டிக்கிறது. ஒருத்தர் காஃபி கொடுத்துறா, ஒருத்தர் டீ கொடுத்துறா, ஒருத்தர் பால் கொடுக்குறா, இப்படி உபுத்திரம் பண்ணுறா. அவள் அண்ணெல்லாம் போச்சு விட்டார். அழகிய மணவாள பெருமாள் அழகிய மணவாள பெருமாள் திருவடிகளே சரணம் தான் பட்டர் எழுந்துடைய. இந்த அழகிய மணவாள பெருமாள் திருவடிகளே சரணம்னு பட்டர் சொன்னால் தான் அழகாக இருக்கும். அவர் திருவாக்கால் சொன்னோம். அந்த மாதிரி அவர் திருவாக்கால் சொன்னால் அற்புதமாக இருக்கும். அப்படி சொன்ன உடனே அந்த நாக்கில் தாகம் எடுத்து வறண்டு போகிறதுல வறட்சியெல்லாம் போயிட்டான். ஏன்னா பாஷ்யக்கார் கூரத்தாழ்வான் பரமத்துக்கு போகிற போது பாஷ்யக்காரர் பாருத்தா வந்தவர் இதே போல் மரணதாக இருந்துச்சு. அவர் உபதிரம் பண்ணுற அத்தனை பேர் அண்ணன் போக சொல்லிட்டு அந்த கூரத்தாழ்வான் திருச்சியில் துவயமந்திரத்தை சொன்னாராம். பக்கத்தில் இருக்க சிஷ்யா எல்லாரும், அடாடா நாமெல்லாம் சின்ன வயசாக இருக்கு, நாம் பரமத்துக்கு போகிறபோது பாஷ்யக்கார் நமக்கு அந்த மாதிரி மந்திரத்தை உபதேசம் பண்ணுவாரா? இப்படி பாஷ்யக்கார் வந்து மந்திரோபதேசம் பண்ணாதான் மோட்சம் வரும் போல் இருக்கு. அதுக்காக தான் இவர் பண்ணுறார். கூரத்தாழ்வானுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. நாம் நமக்கு தான் சின்ன வயசாக இருக்குது, அதில் பாஷ்யக்கார் இருக்கிறதுக்குள்ளே நாமெல்லாம் பரமத்துக்கு கூட நம்ம காதல் வந்து உபதேசம் பண்ணுவேன் அப்படின்னு இவ எல்லாரும் ரொம்ப பயத்தினால இருந்தா. அந்த முகத்தில் அவளுடைய பயம் தெரிஞ்சது. உடனே பாஷ்யக்காரர் கூப்பிட்டு, இது மோட்சோபாயமாக நான் இது செய்யலை, உங்களாம் ஏற்கனவே சரணாகதி ஆகிடுது, அதில் இன்னும் 100 வருஷம் கழிச்சு எனக்கு அப்புறம் நீங்கள் மோட்சத்துக்கு போனால் கூட மரணமானால் கூட மோட்சம் வந்துடும். ஆனால் நான் இது உபாயமாக செய்யலை. பின்ன இவனுடைய பிரகிருத்திக்காக இவன் சுபாவத்துக்கு சேர நான் பண்ணேன். இவனுடைய பிரகிருதி உங்களுக்கு தெரியாதா? இப்போ நாக்கு வறண்டு போயிருக்கு, நீ தீர்த்தம் குத்துருங்கோ பால் குத்துருங்கோ, அதெல்லாம் இந்த வறட்சியை போக்காது. இந்த துவயமந்திரத்தை கேட்டவுடனே கற்பூரமும் கண்ட சர்க்கரையும் விட்டார் போலே காணும் இருக்கும் இவருக்கு. இந்த துவயமந்திரத்தை சொன்னால் 2 வாக்கியமோ இல்லையோ,
பச்சைக்கல் பொருத்தி சீனாக்கள் கிண்டையும் பொடி பண்ணி நாக்கில் சேர்த்து அப்படி ஜிலு ஜிலு ஜில்ன்றது. அந்த மாதிரி இந்த மந்திரம் அவர். அந்த மாதிரி பகவத் குணத்திலேயே பகவானுடைய திருநாமங்களே தாரகமாக இருப்பாளுக்கு. அந்த திருநாமத்தை சொல்ல அவள் எழுந்திருப்பாள். எழுந்துருன்னு சொன்னார். அதனால இவன் பேரை சொல்லுவான்னு சொன்னேன். நாவும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் மாயன் மாமாயன் ஆச்சரிய கூட சேஷ்டித்தங்களாலே அவலைகளை சுவசமாக்கி பின் அவர்களுக்கும் தான் வசமாகுதல். என்ன ஆச்சரியம்னு கேட்டார். பெண்களை தன் காலில் விழும்படியா பண்ணுவான். அப்படி காலில் விழுந்துச்சுன்னா அப்புறம் அவ காலில் இவன் விழுவான். இதுதான் சுவாசம். காலில் விழுந்தாலே சில பேர் உதைப்பா இல்லையா? கல்யாணத்தன்னைக்கு அந்த கூரைப்புட குளிச்சு வடங்கி சேவிக்கிறாள். அன்னைக்கு ஒரு நாள் சேவிக்கிறா தொடுசு. அதுக்கப்புறம் மாறி போடும். அது அழகுனாலே அவலைகள்லாம் தன் காலில் விழும்படியா பண்ணி கடைசியில் என்ன பண்ற அவளுக்கு இவன் தோற்று போறான். இதுதான் ஆச்சரியம். பக்தாளில் அப்படிதான். பெருமாள் காலில் விழுந்து சிவன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தி அவன் திருள் விழுந்து சரணாத்தி பண்றோம். அப்புறம் இவன் முனிஷார்த்தூல கிங்கரோ சௌபஸ்தித்துன்ற அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் நான் செய்யறேன் உங்களுக்கு சர்வெண்ட்டுன்னு நம்ம காலில் விழுந்து நாம் சொல்லக்கூடாது. அப்படி அர்ஜுனுக்கு கீழே கால் மாட்டில் உட்காந்து தேர் ஓட்டினானே சரணாதி பண்ணாதவனுக்கே. சரணாதி பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியா தன்னுடைய கல்யாண குணங்களை காட்டி நம்ம சம்சாரம் சேர்ந்து தன் காலில் விழும்படியா பண்ணி அப்புறம் கிடைச்சா அவளுக்கு தான் ஒரு விதையனா நிற்கிறான் பாருங்க. இதான் மாமாயன். இது எங்கேயும் தெரிஞ்சுதான் மாமாயன். பெண்களுக்கு அப்படி அனுகிரகம் பண்ணக்கூடியவன் மாமாயன் மாதவன். இதுக்கு குருகுலவாசம் பண்ணபடி இப்படிப்பட்டவன் என்று மாதவன். இவைகளுக்கு குருகுலவாசம் செய்த இடம். இவன் என்னென்ன மாய காரியத்தை பண்றாரு எடுத்துனா அதுக்கே கதை ஒரு மணி எடுத்துடலாம். பூர்ணமா அத்தியனம் பண்ணவா இருக்காளே, அந்த அத்தியனம் பண்ணவா பிராமணாள் இருக்காளே அவளுக்கு பெருமாள் சேவை கொடுக்கல. மந்திரமே தெரியாத ஸ்திரீகளுக்கு சேவை கொடுத்தான். ஏன் இந்த ரிஷி பத்தின அது அதான் ஒரு ஆச்சரியம். மாமாயன். இந்த மாதிரியாக பலவிதமான காரியங்களை அவன் செய்திருக்கான். இதுக்கெல்லாம் குருகுலவாசம் பண்ணதான இடம் எங்கேன்னு கேட்டால் இது பிராட்டி. இதுக்கெல்லாம் குருகுலவாசம் பண்ணடும் அந்த மாதவன் என்றுதான் சொன்னான். அந்த மாதவன் என்ற திருநாமத்தில் ஸ்ரீ என்ற பதம் சேர்ந்திருந்தால் ரொம்ப அற்புதம். மாதவன் என்றதே கொண்டு என்னை இனி இப்பால் பட்டது யாதவங்களும் சேர்குடையன் என்று என்னுள் புகுந்திருந்து தீதவம் கடுக்கும் அமுதும் செந்தாமரை கண்குன்றம் கோதவமில் என் கண்ணல் கட்டி எம்மான் என் கோவிந்தனே. மாதவன் சப்தம் சொன்னோன்னே எல்லா பாப்பங்களும் போயிடுச்சு. ஒரு பாப்பத்தை கூட எங்கிட்ட நிற்க விட்டார்படி எல்லாத்தையும் போயிட்டா மாதவன் என்றதே கொண்டு அப்படி சர்வ பாப்பத்தையும் போக்கக்கூடாதுன்னு திருநாமம் ஷேப்பத்தி என்றான திருநாமம். மாமாய மாதவன் வைகுந்தன் என்று. வைகுந்தன் இவளை கொண்டே இதே பரதத்துவ நிஷ்கர்ஷம் பண்ணுவது. இவன் தான் ஸ்ரீவைகுண்டநாதன். இவன் தான் பரதத்துவம் என்றதை யாரை கொண்டு தெரிஞ்சுக்கலான்னு மாதவனை கொண்டு தான் தெரிஞ்சுக்கணும். வேதாந்தா தத்துவ சிந்தாம் முரபிதுரசி எத் பாத சின்னைஹி சரந்தி என்று இவளுடைய கால் அடிச்சு விட்ட கொண்டு தான் வேதாந்தம்லாம் இவன் பரதெய்வம் தான் காசு. அபாங்கா பூயாம்சா எதுபரி பரம் பிரம்ம ததபூது அமி யத்ர த்வித்ராஹா சச்ச சதமகாதி ததசராத் என்றா சொல்லி அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் எங்கே பரிபூர்ணமாக இருக்கோ அதுதான் பிரம்மம். அந்த லக்ஷ்மி இல்லைன்னா இவனுடைய விளையாட்டுள்ள அவதாரங்களும் மொத்தம் பூணா. எதி மனுஜத்திரஷ்டாம் லீலையா துல்லியவருத்தேஹே அனுஜனுர் அனுரூபா தேவி நாவா தரிஷ்யா ஆசரசம் அபவிஷ்யன் நர்மநாதஸ்ய சுந்து அப்படின்றதா சொல்லி அவள் அவதாரம் பண்ணாதான் பெருமாளுடைய அவதாரங்கள்லாம் கூட சபலமாகும். அதனால மாதவன் வைகுண்டனா ஆகிறான் என்று அவனுடைய பேரை பலவும் சொன்னோம். எழுந்திருந்தா சொன்ன மாமா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபங்கவளும் துயிலணி மேல் கண் வளரும் மாமான் மகளே. இது இந்த பாகவத்தால் பிரபன்ன அக்ரேசால எழுப்புறது. நாம் அவதாரிகளை சொன்னோம். அந்த பிரபன்னாளாக இருக்கிறவா பெருமாள்கிட்ட பாரத்தை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு இருக்குவான். அதே போல் இருக்க இந்த பெண் தூ மணிமாடத்து சுற்றும் விளக்கெரிய. மணிமாடுன்றதுக்கு பலவிதமான அர்த்தங்கள். அதாவது 4 விதமான சாஸ்திரங்கள் எங்கு பார்த்தாலும் பிரகாசிக்கிறது. அந்த மாதிரி தூ மணிமாடத்து சுற்றும் விளக்கெரிய. அந்த விளக்குனா எத்தனை விளக்கு தெரியுமா? பல விளக்குகள். மணிமாடம் திருமந்திரார்த்த ஞானமாகிற மாடி. அந்த மாடியில் எத்தனை விளக்குகள் தெரியுமா? அந்த பரமாத்மஸ்வரூபம் ஜீவாத்மஸ்வரூபம் பிராட்டி அகார உகார மகாரங்கள். பரமாத்மஸ்வரூபம் ஜீவாத்மஸ்வரூபம் அந்த லக்ஷ்மி ஸ்வரூபம் இதெல்லாம் பிரகாசப்படுத்துறது அந்த பிரணவம். அந்த பிரணவத்தில் இந்த மாதிரி பரமாத்மஸ்வரூப ஞானம் ஜீவாத்மஸ்வரூப ஞானம்
பிராட்டினுடைய சொரூப ஞானம். இது இந்த மாதிரி ஞானங்கள்லாம் பிரகாசிக்கும். இந்த மாதிரி தத்துவங்கள் சொன்னால் பிராட்டி யாரு, பெருமாள் யாரு, நாம் யாருன்னு புரிஞ்சுட்டா உடனே சரணாத்தி கொண்டு சௌக்கியமாக தூங்கலாம். ஆனால் தூ மணிமாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபங்கமழ துயலனு மேல் கொண்டு பரமாத்மா நம்ம ஆட்கொள்ளுறதுக்காக பிறந்தான் சேஷி. அவனுக்கு நாம் சேஷபூதன். நம்ம 2 பேருக்கும் கட்டகை பிராட்டின்னு தெரிஞ்சாவிட்டு உடனே இந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாள்கிட்ட சரணாத்தி பண்ணி சுகமாக இருக்கலாமே. அப்படி துயிலரும் அது ஒரு வழக்கு. சுற்றும் விளக்கிய சாஸ்திரங்களே ஒரு வழக்கு. மானம் பிரதீபிம்ப காருணிகோ ததாதி. நமக்கு சம்சாரமாக இதை இருட்டில் சாஸ்திரத்தை கைவிளக்காக கொடுக்குறான்னு பரமாத்மா. ஞானம், அப்புறம் ஞானமே ஒரு விளக்கு. ஞான சுடர் விளக்கேற்றினேன் ஆழ்வார். உயித்து உணர்வென்னும் ஒளிகுள் விளக்கேற்றி அப்படின்னு தான் ஞானத்தை ஒரு விளக்குன்னு சொல்லுவார். அதுக்கு அடுத்தது பெருமாளே ஒரு விளக்கு. வேதாந்த விழுப்புலின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விதித்தனனே. வேதாந்த பிரதிபாத்தியான எம்பெருமான் இருக்கானே அவனே விளக்குன்னு சொல்லுவார். தோன்று சோதி 3மாய் துளக்கமில் விளக்கமாய் என்று அகார மகார உகாரங்கள் இது 3த்தையும் இங்கே சொல்கிறார். அந்த மாதிரியா தூ மணிமாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபங்கமழ துயலனுவேல் கண்ணுள்ளர். அதில் தத்துவஞானம் அந்த எம்பெருமாண்டை சரணாதி பண்ணிட்டு ரொம்ப சௌக்கியமாக இருக்கார். அந்த சரணாதி பண்ணுவாளர் நன்னா தூங்குறவா சோம்பேறின்னு சொன்னோம் இல்லையோ. இது திருமிஷாழ்வார் எழுப்புறதா பாசுரம். திருவிருத்தத்தில் அற்புதமான ஒரு பாசுரம். அதில் சௌக்கியமாக தூங்குறார். இவர் தூங்கலை, தூங்குற ஒரு వ్యక్తిயை காட்டுறார். கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவி கூனிகூன் உண்டை கொண்டரங்க ஓட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் நண்டை உண்டு நாரை பேர வாழைப்பாய நீளமே அண்டை கொண்டு கண்டைமேயும் அந்த நீர் அரங்கமே. இது ஸ்ரீரங்கத்தை பற்றி சோதரம் பண்ற. கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவி கூனி கூன் உண்டை கொண்டு அரங்க ஓட்டி உள் மகிழ்ந்த நாசனோர். அந்த ராமாவதாரத்தை கூனியுடைய முதுகில் பானத்தை போட்டு போட்டு அடித்தான். அதனாலே முதுகு கூனியாக போச்சு. அப்படியே பூர்வ வர்த்தாந்தத்தை சொல்லிட்டு அப்படிப்பட்ட ரங்கநாதன் தான் அப்படி ராமனாக அவதாரம் பண்ணி கிருஷ்ணாவதாரம் இந்த கூனி பெசிஸ்டர் வில் கட்டுக்கிச்சு. இந்த எல் போட்டு போட்டு இது ஓடுறோம் இல்லையோ, பஸ் ஓடுறோம் இல்லையோ, அந்த மாதிரி அந்த வில் தனுர் வித்தியை அபியாசம் பண்ணுற காலத்தில் அந்த பானம் யார் பேர்லையா பட்டு கொடுத்தோன்னா அவர் காயப்படாமல் தான் அது களிமண்ணால் உண்டையாக அதை மூடி மறைச்சிடுவார். அந்த உண்டை வில்னு பேர் இருக்குது. அந்த உண்டை வில் அங்கே வேலைக்காரியாக இருந்தால் அவள் பேர் சுவாசீனம். அந்த பானத்தை அது பட்டு பட்டு முது அவளுக்கு கூனி போச்சு. அப்படி சந்தோஷப்பட்ட எம்பெருமான் ரங்கநாதன் வசிக்கிறதான ஊர். அந்த ஊர் எப்படா இருக்குன்னு கேட்டார். நண்டை உண்டு, நண்டு, நாரை, வாழை, கண்டை தெரியுமா? இதெல்லாம் சில பிராணிகள் வயலில் இருக்கக்கூடாது. நண்டுன்னா தெரியும் உங்களுக்கு, தெரியுமா இல்லை? நண்டுன்னு பசங்களாம் தெரியாது. அந்த நண்டுன்னு ஒரு பிராணி. அது கையும் காலமும் மூக்குங்கும் இருக்கணும். அப்புறம் நாரைன்னு கொக்குனுடைய ஒரு ஜாதி. வாழை மீன் ஒரு மீனில் ஒரு வகை, கண்டை மீன் ஒரு வகை. இதெல்லாம் பற்றி வர்ணிக்கிறார். இதெல்லாம் இதுக்காக பற்றி வருதுன்னா இதுலேருந்து ஒரு சாஸ்திரார்த்தத்தை காட்டுறார் பெரியவாச்சார்கள். நண்டை உண்டு நாரே பேர. அந்த நாரை இருக்கோ இல்லையோ கொக்கு, அந்த நண்டெல்லாம் பிடிச்சி தள்ளும். அந்த மாதிரி இந்த வயலில் நிறைய நண்டுகள் இருக்குது. அங்கேருந்து ஒரு நாரை கொக்கு உட்காருறது. அது எப்படின்னா நண்டை சாப்பிடும். நண்டை சாப்பிட்டு அப்படியே காலை வச்சு ஒய்யாரமாக நடந்து வரதான். இதை பார்த்த உடனே என்னாச்சு, இந்த அந்த நாரை அப்படி நிறைஞ்சு வரும்போது இந்த வாழை மீன் இருக்கோ இல்லையோ இதை பார்த்து அது பயப்படும். ஏன்னா அந்த நண்டை கொத்தஞ்சது பார்த்துருக்கு. அடுத்தாப்பு நம்ம கொத்திட்டு போகிறது பயம் இருக்குது. இது ஓடும். ஆச்சா, இப்போ நண்டை நண்டை சாப்பிட்டு கொடுத்தோம் அந்த நாரை. அந்த நாரை நகர்ந்து வரும்போது தங்கிட்ட தன்னை கொத்தி சாப்பிடும் போதே இருந்துச்சு இந்த வாழை மீன் பாய்ஞ்சு ஓடுறது. இந்த கண்டை மீன் ஒன்று இருக்கோ இல்லையோ, அந்த கண்டை மீன் என்ன பண்ணிது, அது பயந்து போய் இந்த கருணைதல் புஷ்பம் இருக்குது அந்த புஷ்பத்துடைய செடியில் அடியில் போய் மறைஞ்சு விடுது. சொஸ்தமாக தூங்குது. நீலமே கண்டை மேயும், நீலமே அண்டை கொண்டு கண்டை மேயும். மேயும்னா அப்படியே சொஸ்தமாக தூக்கத்தை அனுபவிச்சு அங்கே இருக்குது பிராணி சாப்பிட்டு சொஸ்தமாக தூங்குது. இந்த வாழை மீன் பயந்து ஓடுறது அண்டை. இந்த கண்டை மீன் என்ன பண்ணுது, அப்படியே கருணையில் புஷ்பத்தின் கீழே போய் புகுந்துட்டு அது தான் இருக்கிறது தெரியாது மறைஞ்சு விடுது. அது சௌக்கியமாக தூங்குறது. இது என்ன தாத்பரியம் தெரியுமா? பிரபந்தன் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சொஸ்தராக தூங்கலாம். இந்த கண்டை மீன் இருக்கோ அது பிரபந்தனை போல. இது நாரை யாதுன்னா அகங்கார மகாரங்கள் 2 கால் இருக்கும் பிரம்மாண்டமாக, இல்லை அழகு 2 இருக்கும். இந்த 2 அழகுக்குள்ளே எது ஆட்டாலும் வாயில் போட்டுரும். அகங்கார மகாரங்களுக்கு அதுக்குள்ளே விழாதோ யாருமே இருக்க மாட்டேன். அது நாரையினுடைய கொக்குனுடைய மூக்கு மூலம் அந்த அகங்கார மகாரங்கள் அது 2 பேரும் இடிக்கடிக்கு அப்படியே சாப்பிட்றோம். சம்சாரி நண்டு யாருன்னா சம்சாரிகள். இந்த அகங்கார மகாரங்கள் என்பது எல்லா சம்சாரிகளும் தனக்கு வசமாக ஆக்கின்றது. அகங்கார மகாரம் இல்லாதவா யாருமே கிடையாது. அவள் இருந்தால் சம்சாரத்தில் இருந்தவர் தத்துவ ஞானிகளாக இருப்பாள். அநேகமாக சம்சாரில் பாமரால் இருக்கும். அந்த பாரெல்லாம் வாயில் போட்டுக்கிறது இந்த அகங்காரமுக்காக இருக்கும்.
இப்படி இந்த அகங்கார உமகாரங்கள் லோகத்தில் முழுக்க எல்லாரையும் தனக்கு வசமாக்கிட்டு எல்லாரையும் ஆனந்தப்படுத்திட்டு இருக்கோ இல்லையோ, இதை பார்த்த உடனே என்னாச்சு, உபாசகன் பார்த்தான். அவன் வாழை மீன். இந்த உபாசகன் அந்த அகங்கார உமகாரங்கள் எல்லாரையும் வாயில் போட்டு வருது, தங்கிட்டையும் வந்துட்டு போகுது எனக்கு பயந்தது. இந்த அகங்கார உமகாரங்கள் தனக்கு வராமல் இருக்கணுமே இவா பயட்டு ஓடுறான். உடனே என்ன பண்ணுது, இந்த அகங்கார உமகாரங்கள் வந்தால் கூட தன்னை ஒன்றும் பண்ணக்கூடாது, பெருமாளுடைய சரணாதி போட்டா சரி. இந்த அகங்காரம் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அது சரணாதி போட்டது. எங்க நீளமே அண்டை கொண்டு மேய, நீளம்னா நீலஸ்வரனா நீலவர்ணான்னு எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் துடி போய் ஆசிரிச்சு. அதான் கருணையில் புஷ்பம் செடி, அந்த செடிங்கிட்ட போட்டு அந்த கருணையில் புஷ்பம் கனகரையில் இருக்கா, இதுவும் உடம்புலாம் பாசி பிடிச்சிருக்கா, அதுங்கிட்ட போனோடனே அந்த கருணையில் புஷ்பம் தன்னுடைய சாந்தி காத்தினால் இதை மறைச்சு விட்டு, அந்த சரணாகதி பிரபாவத்தினால் இவன் மறைச்சு விட்டு. இந்த அகங்கார உமகாரங்கள் வரல, இப்படி சொஸ்தமாக இருக்குன்னு சொல்ல. இப்படி சரணாகதி சாஸ்திரம் அங்கே அப்படி தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபங்கமழ துயிலன மேல் கண் வளரும் மாமான்மகளே மணிக்கதவும் தாழ்கிறவாய். அப்படி ஆச்சரியமான இது. அன்றைக்கே நான் சொன்னேன், பிரணயனிவ பிராப்தும் பஷாத் பிரியாஸ்வசமன்விதம் மகதி முஹூராமிருஷ்டே திருஷ்டுவா மனோ மணிதர்ப்பணே பிரபதனசனா சந்தா சுத்தைஹி பிரபும் பரிபுஞ்சதே பிரசுமர மகாமோதஸ்மேர பிரசூன சமீக்கிரமேஹி. கர்நாடில் ஒரு காதலி ஒரு 10 கல்யாணம் புது பெண் அலங்காரம் தான் சந்தனம் புஷ்பங்களாக வச்சுருக்கா, கர்நாடகத்தில் அலங்காரம் பண்ணிட்டுருக்கா. திடீர்னு பர்த்தா ஆஃபீஸில் முன்னாடி வந்துட்டான். அவன் வரத்துக்கு முன்னாடி தான் அலங்காரம் பண்ணி சுத்தமாக காத்துருந்தான். இந்த சமயத்தில் வந்தவனா ஓசப்படாத வந்து பின்பக்கத்தில் இருந்து அவள் தோல் மேல் கை போட்டு இவள் பின்பக்கத்தில் நிற்கிறான். தன் பக்கத்தில் பின்னாடி பர்த்தா நிற்காரத்தை அவள் எப்படி திருவா தெரிஞ்சுட்டா, கண்ணாடி பார்த்து தெரிஞ்சுட்டா. உடனே என்ன பண்ணுவா, தனக்குன்னு சின்ன புஷ்பங்கள்லாம் அவனுக்கு சாத்தி அவனுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணுறா இல்லையா. அந்த மாதிரி பிரணவம் என்றதான கண்ணாடியில் ஜீவாத்மா தனக்கு மகாரம் முதல்ல, அப்புறம் அகாரம், அகார மக்கார அகார உக்கார மக்காரன்னு சொல்லிச்சு. முதல்ல கடைசியில் நிற்கிறது மக்காரம் தான், அதுதானே பிரதானம். அந்த மாவுக்கு பின்னாடி தானே பரமாத்மா இருக்கான், ஜீவனுக்கு பின்னாடி பரமாத்மா இருக்கான். இது பிரணவத்திலே பார்க்கும். உடனே என்ன பண்ண, தன் கைங்கிரி மாற புஷ்பத்தை அவனுக்கு சூட்டி அவன் அலங்காரங்கள் பண்ணுறான்னு சாஸ்திரார்த்தம். அந்த மாதிரி தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபங்கமல துயிலன் மேல் கண்வளரும் மாமா அன்மலை. அப்படிப்பட்ட பாகவத்தால் தான் நமக்கு சுவாமிகளாக இருக்கிறவா மணிக்கதவும் தாழ்கிறோம். அகங்கார மக்காரெல்லாம் போய் உபதேசம் பண்ணால் சொல்ல. இது திருமிஷாழ்வாரை பற்றி சொல்கிறதா, அது பாசனம்லாம் சொல்கிறது. அது நாடி எடுத்து அந்த விஷயங்கள்லாம் அப்புறம். அது பொதுவாக பிரணவார்த்த ஞானம் உள்ளவாள் ஸ்வஸ்தாள பெருமாட்டை சரணாதி போட்டு ஸ்வஸ்தாளாக இருக்கார். தாசபூதா சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசா இது வக்தாரம்மாம் தாரையான்னு சொன்னாப்புல அப்படி அந்த பிரசாதத்துக்கு அடுத்த பாசத்துக்கு போகிறோம்.